இங்கே வந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதேமாதிரி இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் உதயா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்து நிறையா அம்மாக்கள் வந்திருக்கிறாங்க போல், எல்லா அம்மாவும் வந்திருக்காங்க போல். அதேமாதிரி நம்ம இசையமைப்பாளர் உதயா அவர்கள் நல்ல ஒரு பெரிய இசையமைப்பாளராக வந்து அவங்க அம்மா ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறோம். படத்தின் இயக்குனர் தினேஷ், நம்ம அண்ணன் சொல்ல வேணாம், விஜயண்ணன், ஜான் விஜயண்ணன் அவரோட 2-3 படம் நிறைய நடிச்சிட்டேன். கலகலப்பில் வந்து எங்களுக்கு அறிமுகம். அதை தொடர்ந்து எப்போ போனாலும் அவரோட ஜாலி. கொடைக்கானல் அவர் வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு போய் விருந்தெல்லாம் வச்சார். அவர் விருந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அவர் விருந்து வச்சா எப்படி இருக்கு. அதனால் இன்னும் நிறைய படங்கள் சேர்ந்து வேலை செய்யணும். ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து கபீர் சார் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசுவார். ஆனால் என்ன பேசுனார்னு எனக்கு தெரியாது. ஆமாம், உட்காந்துட்டு எஸ்மே அவரும் ஏதோ எனக்கு புரிஞ்ச மாதிரியே பேசிகிட்டு இருப்பார். நானும் புரிஞ்ச மாதிரியே கேட்டுக்கிட்டே இருப்பேன். என்ன பேசினார், இப்போ கூட இன்னொன்றுமா பேசினார், என்னன்னே தெரியல. நானும் சரின்ட்டேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல இனிமையான ஆள், சூப்பர். அதுக்கப்புறம் திருஷ்டி சுஷ்டி உங்களுக்கு பெண்ணுடன் திருஷ்டின்னு சொல்ல வந்தேன். உங்களுக்கு பெற்ற போது திருஷ்டி அப்படின்னு சொல்ல வந்தேன். அதனால் வந்து ரொம்ப அவங்களும் வந்து கோ ஆர்டிஸ்ட்டு 2 பேரும் புதுசாக இந்த படத்தில் தான் நினைஞ்சிடும் வேலை செய்கிறோம். ரொம்ப அருமையான கோ ஆர்டிஸ்ட்டு, எந்த ஒரு ஈகோவும் இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட்டு. டைரக்டர் எதை சொன்னாலும் சரி, என்ன எப்படி நடிக்க சொன்னாலும் சரி, மண்ணில் புரட்டு உருடுமான்னா கூட உருண்டுரும். அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பர் ஆர்டிஸ்ட் அவங்க. ரொம்ப இயல்பாக எல்லாத்தையும் பழகக்கூடியவங்க. அதுக்கப்புறம் மஹிமா, அவங்க வந்து இந்த படத்தை வில்லின்னு கூட சொல்லலாம், வில்லி தான், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுபாங்கி அவர்கள் இந்த படத்தில் 2வது கதாநாயகி நடிச்சிருக்கிறாங்க. அவங்களும் மென்மேலும் நல்ல ஒரு பெரிய இடத்தை பிடிக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் இந்த அக்கா சுமதி அக்கா அவங்களுக்கும், இந்த படத்தில் நடித்த இலக்கியா அவர்களுக்கும், மற்றும் இயக்குனரின் நண்பர்களாக இங்கே வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியும் தெரிவித்து, இதை இவ்வளோ நேரம் தொகுத்து வழங்கிய எங்களுடைய அக்கா கவிதா அக்கா அவர்களுக்கும், பிஆர்ஓ ரேகா அக்கா அவர்களுக்கும், இங்கே வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக காத்திருந்து இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கின்று, இந்த படம் மகாசேனா 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் போய் பாருங்கள். எல்லாத்துக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். To our media, ரொம்ப thank you sir for joining us, and to everybody कि आप सब टाइम निकाल के आए. Amma, vanakkam. Thank you for giving me this film. Thank you. Let's talk about our director, captain of the ship. It's 2 years of hard work, sir. I remember, sir, when I came on the set, and he was very tensed, nervous, because I came in I comes in pre-climax and climax, and he's like very tense. I could see, because you know when you come on the set, एक वो body language से पता लगता है. तो director was very nervous. I called him, and we were sitting together, and I told him, sir, believe me, we'll have a kick-ass pre-climax and climax. I told you this, sir. And trailer पातिंगला. So it's looking damn good with the fabulous cast. It's your vision, sir. It's not aaj ka. It's been 2 years. Manas, it's not easy to shoot out of city, you know, forest areas mein. So anyway, it's the first film, I think. So damn good job, brother. Damn good. We're looking very good. Thank you for showing us beautifully on screen. To our cast, John sir, Vimal, Shrushti, Mahima, Shubhangi. Unfortunately, we don't have scenes together, but looking forward to work with you in future.
So it was lovely working with you all. It's a very realistic film. बहुत कम फिल्में बनती हैं जिसमें इतना realistic acting होता है, village backdrop होता है, rawness होती है. So I want to appeal to everybody, to media, कि it's a theatrical watch. Don't wait for come to OTT. So damn good BGM. So please come to theaters on 12th December and watch this cinema. So we did a lot of hard work making this film. We gave our blood and sweat. So it's not cinema is like not small and big. It's our vision. And so story बहुत अच्छा है. ट्रेलर आप लोगों ने देख लिया है. So I want to request, please come to theaters, spread the word. We need your love. We need blessings. Please watch this film Mahasena in theaters on December 12th. Thank you everybody. And my producers, and I want to thank the costume department and art department, production team for supporting us. Everybody, to all the whole cast and crew. मैं बहुत लोगों का नाम नहीं जानता हूँ पीछे सर. I loved working with you. We have a beautiful climax, very unique climax, beautiful choreography. Sir, master name? Ram Kumar did the choreography, and a very unique climax. It's a very realistic film and realistic climax. So bless us guys, and thank you very much. I'm very grateful today. I'm part of this cinema, Mahasena. Thank you very much. Thank you media. Thank you. தேங்க்யூ கபீர் சார். அடுத்து எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரோட அம்மா அப்பா வந்திருக்காங்க, நானும் யோசிச்சேன், மிஸ் பண்ணேன். ஓகே, தேங்க்யூ. யா, தேங்க்யூ. தேங்க்யூ. First, no, I'm not forgotten anything. This movie வந்து மகாசேனா பண்ணுறது காரணம் எல்லாம் சொன்னா ரொம்ப போராக இருக்கும். இட்ஸ் நவ் பிகம் மை ஃபேமிலி. உண்மையாகவே சொல்லலாம்னா திஸ் ஃபில்ம் ஐ வாண்ட் டு டெடிகேட் டு டெக்னீஷியன் அண்ட் தினேஷ் சர்ஸ் டீம், ஏடிஸ் அண்ட் எவ்ரி திங். பிகாஸ் இது வந்து சார் ரொம்ப வந்து லைக் லாங் ஸ்பீச் கொடுத்தாங்கல்ல, அதில் வந்து யூ கேன் see that how much of hard work and emotion அதில் இருக்குது. Sir has done everything, direction, production, ஆர்டிஸ்ட்க்கு கூப்பிட்றதோ வரலன்னா அவங்க வந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, அது வந்து அவரே பண்ணிடுவார். ஸோ திஸ் ஃபில்ம் நிஜமாவே வந்து நம்ம திஸ் ஃபில்ம் இஸ் ஓன்லி ஃபார் டெக்னீஷியன் அண்ட் டைரக்டர். பிகாஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நம்ம ஷூட் பண்ண இடத்த வந்து சம் லொக்கேஷன்ஸ் வந்து கொட்டுலூர், வயநாடு. சார் அப்போ தான் நான் வந்து அது தட் ஃப்ளட்டில் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வந்தது வயநாடுலனா. தட் டைம் இவன் ஷூட்டிங் இவங்க வந்து பேக்கப் எதுவும் சொன்னாங்க. அப்போ நான் சாருக்கு சொன்னேன், என்னாச்சு, வை வி ஆர் கோயிங் அப்படிலாம் கேட்கும்போது ஹீ செட் ஒன்றும் இல்லை, பிரேக்கு, அவ்வளோதான். ஸோ அந்த சுச்சுவேஷனில் கூட ஹீ டிடன்ட் கிவ் அப். வி டிட் ஷூட் ஃபார் 1 day. So and the locations were in mountain and high hills. So ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்க வந்து we artists are being recognized இந்த மாதிரி இடத்துல ஆர் மேடையில் ஆர் இன் மூவிஸ் ஆர் ஆஃப்டர் த மூவி எல்லாமே நல்லா தான் பேசுவாங்க, ஆர்டிஸ்ட் பற்றி இதை புகடுவாங்க. பட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் டேரக்டர் பற்றி யாருமே அவ்வளோ வந்து தட் டூ ஹிஸ் செகண்ட் ஃபில்ம். அவர் விஷன் வந்துன்னா ரொம்ப பெருசு இந்த படத்துக்கு வந்து கொண்டு வரதுக்கு. பட் ஹீ ஆல்வேஸ் சேஸ் தட் வருத்தமாக இருக்கும் தட் அவருக்கு அவ்வளோ பட்ஜெட் கிடைக்கல. ஸோ ஹீ டிட் ஹிஸ் பெஸ்ட் டு பிரிங் திஸ் பிக் விஷன் மூவி in the small budget so that இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து சின்ன படத்துக்கு அவ்வளோ இது வந்து சான்சஸ் ரொம்ப கிடைக்காது. ஸோ ஐ திங்க் ஐ பிலீவ் தட் ஹீ வில் ஓப்பன் அ டோர் ஃபார் எவ்ரிபடி டு கம் ஃபார்வர்ட் அண்ட் டூ சம்திங் மேஜிக்கல். அண்ட் நான் நிஜமாவே வந்து யோசிப்பேன் தட் திஸ் ஃபில்ம் வில் டூ சம் மேஜிக். அண்ட் அப்புறம் ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லனா விமர்சருக்கு சத்தமாக பிடிக்காது தட் டு டாக் அந்த புகழ் லைக் டு டாக் குட் அபவுட் ஹிம். புகழ்ச்சி பிடிக்காது. பட் நச்சு ஹி சார் ஓகே. ஸோ பட் சார் வந்து வி டிட் திஸ் ஷூட் 50 days
I did a shoot in 50 days and கொஞ்சம் கேரக்டர் வந்து கொஞ்சம் ரக்டான கேரக்டர் கொஞ்சம் கஷ்டம் எனக்கு பண்ணுறதுக்கு. I'm a very soft girl which nobody believe in but I believe in. So அந்த டைமில் வந்து he really had a patience for me to அந்த கேரக்டரில் போகிறதோ or டேக் எடுத்ததோ and all that. And நிஜமாவே வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது பிகாஸ் ஆக்டிங் இஸ் ஆல் அபவுட் கிவன் அண்ட் டேக். ஸோ அவ்வளோ வந்து ஹீ வில் சப்போர்ட் மீ, நிஜமாவே சொல்கிறாது, ட்ரஸ்ட் மீ. அண்ட் விமல் சார், தேங்க்யூ ஃபார் பீங் சச் அ ஸ்வீட் கோ ஸ்டார். அண்ட் கபீர் சார் அண்ட் ஜான் விஜய் சார் அண்ட் விஜய் சார் பற்றி கண்டிப்பாக சொல்லே ஆகணும். இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸில் தெர் இஸ் லைக் ரொம்ப லைக் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டான சீன் அண்ட் ஃபைட் சீன் எல்லாம் இருக்குது. ஸோ ஆல் பீப்புள் ஆர் இன்வால்வ் இன் த ஃபைட் சீன். ஸோ ஐ டோல்ட் டைரக்டர் சார், என்ன சார் வந்து எல்லாம் ஆக்ட் பண்ணுறாங்க, லைக் லேடிஸ், தாத்தா தாத்தி எல்லாம் வந்து போடுறாங்க, எனக்கு கூட போடுங்க சொன்னேன். சார் சொன்னேன், ஓகே மேம் பண்ணுறோம். ஈவன் மைமா இஸ் ஃபைட்டிங். ஸோ ஐ காட் லிட்டில் ஏறிச்சு, எனக்கு நிறைய கூட வேணும் சொன்னேன். ஸோ சார் கொடுத்தாங்க. அண்ட் கொரியோகிராஃபி எல்லாம் பண்ணுறேன். ஸோ 2-3 வேரியேஷன்ஸ் ஆஃப் ஃபைட்டிங் கொரியோகிராஃபி நான் லேர்ன் பண்ணும்போது in my mind I thought John Vijay sir is the main villain. எனக்கு கபீர் சிங் சார் பற்றி தப்பு தெரியாது. So he walked inside the set and I told John Vijay sir, John Vijay, for you this kick. And he was like, what, seriously? And then he came and he watched all the fighting choreography. I said, sir என்ன பயங்கரமாக கொடுக்குறீங்க, இதை பண்ணுறீங்க அப்படி. அது ஆமாம் கேட்டாங்க. அப்போ தான் mid of a night Kabir sir came and his personality is so gigantic. I was like, who is he coming, like who is he? He said that he's the main villain character, he's doing it and this fight is with him. I said, I'm not doing it. What I will fight with him? I'm not doing it. அப்போ சொன்னாங்க, மேடம் இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க என்ன பண்ணுவீங்க? அப்போ விஜய் சார் கிட்ட சொன்னாங்க, விஜய் சார் கிட்ட சண்டை போடுறீங்களான்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அது வேண்டாம், he's too big. But sir somehow managed and made it in a very something realistic way that நீங்கள் நம்புவீங்க நான் பண்ணியிருக்கேன் சொல்லி. அண்ட் மானஸ் உன்னை பற்றி சொல்லலை, நீ பார்க்காத அப்படி. This guy is a genius and I really wish you Manas. It's his first time as a cinematographer and he handles such a big crew. இது ரொம்ப வந்து ப்ரவுட் திங் ஃபார் டிஃபிகல்ட்டான திங். இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட் ஆல்சோ ஆஃப் யூ வாட் யூ பிரிங் அவுட் ஹோல் பிளாட்டர். அண்ட் நான் ஃபுட்டேஜில் எல்லாம் பார்க்க மாட்டேன், போய் சொன்னார். He only told me, மேடம் பாருங்க அப்படி சொல்லி. And definitely Mahima, you were looking fantabulous and she's very nervous that how it is, but it will do really well to you. Shubhangi, this is the first time I'm meeting you, so all the best for you. Eleki, shooting spot like she's a fantastic gymnastic பண்ணுவாங்க. So she showed me in that videos of her. So sweetheart, all the best. And எல்லாருக்கும் ஸ்டார் காஸ்ட்க்கு எல்லாருக்கும் லைக் வாழ்த்துக்கள். அண்ட் மீடியா பீப்புள் உங்களை எல்லாருக்கும் நன்றி. திஸ் இஸ் மேபி அ ஸ்மால் ஃபில்ம் இருக்கட்டலாம், பட் கண்டிப்பாக இட்ஸ் அ பிக் விஷன், பிக் ஃபில்ம். அது வந்து தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஒன் செகண்ட், விஜய் தட் யானை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஹீ இஸ் சச் அ ஸ்வீட் ஹார்ட். லைக் எனக்கு வந்து மூவின்னா when he came first time நான் வந்து ஓடி போயிட்டேன், அரே விஜய் அப்படி சொல்லி. பட் they told me not to run like that. But I had a wonderful, such a sweet யானை that is. So I hope our ஆசீர்வாதம்ல this movie will do really great. So thank you guys. குட் ஈவினிங் எவ்ரிவன். முன்னாடிலாம் நான் வந்து கண்ணாடி போட்டு ஸ்டேஜ் மேலே உட்காருவேன். இப்போ எல்லாருமே ஸ்டேஜில் கண்ணாடி போட்டு உட்காந்துருக்கனால நான் கண்ணாடி கழட்டிட்டேன். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி காக்கி சட்டை வந்து எங்கள் வீட்லேயே நான் நிறைய வச்சுருக்கணும். அவ்வளோ போலீஸாக நடிச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், ரயில்வே போலீஸ், ரிட்டையர்ட் போலீஸ், தாடி வச்ச போலீஸ், அப்புறம் சஸ்பெண்டட் போலீஸ், தமிழ்நாடு போலீஸ், கேரளா போலீஸ், ஆந்திரா போலீஸ், அந்த மாதிரி எல்லா போலீஸ் ரோலும் பண்ணிட்டேன். எல்லா ஊர்லேயும் போலீஸ்காரங்க எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ராத்திரி வேலையில் நான் கார் ஓட்டிகிட்டு போகும்போது கூட என்னை யாரும் நிறுத்தி கேட்குறதில்ல. அந்தளவுக்கு பயங்கர க்ளோஸ் எல்லா போலீஸும். போலீஸ் நிறுத்துறவங்களுக்குலாம் தெரியும் அந்த சந்தோஷம். அண்ட் குட் ஈவினிங்,
தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் எப்போவுமே ஆல்வேஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ் பிகாஸ் நானும் ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் அப்போதுலேருந்து பார்த்தவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. ஐம் வெரி ஹாப்பி டு see them and I'm sure that you will take this film ahead and hope all are doing well. ஏதோ ரெட் அலர்ட்லாம் சொன்னாங்க, நீங்கள் வந்திருக்கவங்களை பார்த்தவங்களாம் எப்படி எனக்கு தெரியுது, நீங்களாம் வந்தால் தான் ரெட் அலர்ட்டே, அதெல்லாம் ஒரு அலர்ட்டே கிடையாது அப்படின்றது. அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் வந்ததுலேருந்து நான் பார்க்குறேன் எல்லாரும் ஒரு இமோஷ்னல் ஃபீலிங்லேயே இருக்கிறோம். என்னாலே முடியல. நானும் சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மாவை, நான் தான் சிங்கிள் மதரு அப்படி வளர்ந்து வந்தேன்னு. ஆனால் இவ்வளோ எமோஷன் இந்த ஒரு ஏரியாவில் இருக்குது அப்படின்னா அந்த படத்துக்குள்ளே எவ்வளோ இமோஷன் போயிருக்கும். டைரக்டர் சார், நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சினிமா இருக்கு இல்லையா, அது வந்து எப்படிப்பட்டதுன்னா, உட்காருங்க சார், அது வந்து அவங்களுக்கு சினிமா மேலே காதல், ஆசை, அன்பு, அதுக்காக யார் உழைச்சாலும் அதை கைவிடவே விடாது சார். அது எப்போவுமே அவங்க கூடயே இருக்கும் சார். சார் நான்லாம் வந்து சினிமாவில் நான் நடிக்கிறதுக்கு அப்படின்னு வராமல் ஒரு ஆக்சிடெண்ட்டாக புஷ்கர் காத்திரி என்னை நடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போனதுக்கப்புறமும் என்னை கூப்பிட்டு நடிக்க வச்சு அதுக்கப்புறம் பெரிய அடுத்தது இம்மிடியேட்டாக மணிரத்னம் சார் படம் பண்ணேன், விஷால் பரத்வாஜ் படம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் வீட்டில் உட்கார வச்சு, ஏன்னா நான் உன்னை கூப்பிட்டு வான்னு கூப்பிடுறேன். டெய்லி 5 லட்சம் பேர் ட்ரெயினில் ஏறி வரான் இங்கே நடிக்கிறதுக்கு, உனக்கு சான்ஸ் கொடுத்தா நீ திமிராக பிஹேவ் பண்ணுறியா அப்படின்னு எனக்கு புரிய வச்சுச்சு. அதுக்கப்புறம் விடுறதே இல்லையே, காசு கொடுக்குறான், காசு கொடுக்கல, பெரிய படம் சின்ன படம் எந்த படமும் கிடையாது, வீட்டிலே இருக்கிறது கிடையாது, யார் கூப்பிட்டாலும் போயிடுறது. சினிமா இஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஸ்பேஸ், இட் வில் டேக் யூ பிளேசஸ். அண்ட் இன்னொன்று என்னென்னா, சினிமாவில் இருக்கிறவங்க, இந்த கலையில் இருக்கிறவங்க எல்லாரையும் நான் வந்து பார்க்கும்போது வாட் ஐ ஃபீல் இஸ் தே ஆர் வெரி இமோஷனல் பீப்புள். எல்லாருக்குமே ஒரு இமோஷன் இருக்கும், அவங்க தான் ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாங்க அப்படின்றது இஸ் வாட் ஐ பிலீவ் இன். ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எடுக்கும் போதெல்லாம் வந்து இவர் சொல்கிறாரு, அண்ணன் ஜான் விஜய் அண்ணன் வந்தார், அங்கே நின்னார், தம்பி ஒரு கேமராமேன் சொல்கிறாரு, அண்ணன் வாங்க ரோல் பண்ணலாம் ரெடி, பிகாஸ் ஐ கேன் see எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஃபீல், நான் தான் நடிகன், நான் இந்த படம் படிச்சுன்னு பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா the movie will not happen. கபீர் சார், தம்பி விமல் சொல்லவே வேண்டாம், ரொம்ப பாசக்கார பையன், அப்படியே எல்லோரும் கூட ஜெல்லாயிருவார். அவருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கூட வேணாம், ஒரு துண்டு அப்புறம் வந்து கொஞ்சம் அப்படி பட்டை கொடுத்தா அதை கூட கட்டிட்டு அவர் பாட்டு நடிப்பார். அவர் யானை வந்தாலும் சரி, பூனை வந்தாலும் சரி, அதில் சூப்பராக நடிக்கிற ஆள் வந்து எங்கள் தம்பி விமல். ஸோ அவர் வந்து இஸ் வெரி கிரவுண்டட், இஸ் வெரி டவுன் டு எர்த். ஸோ அவர் பக்கத்தில் வந்து ஒரு யானையை வேறு ஒரு கார் நிற்க வச்சுருக்காங்க. அப்படின்னா தைரியமாக நின்றுருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன தம்பி, அந்த ஈட்டிலாம் பிடிக்கும்போது ஸ்ட்ராங்காக பாரு ஏரியே உட்காந்துருக்காரான். அப்புறம் யானையில் ஏறி போகிற நேரம் வந்துச்சு, தம்பிக்காக எல்லாரும் ஒரு ஜோராக கை தட்டியிருக்கேன். சினிமாட்டோகிராஃபர் பிரமாதமாக கட்டியிருக்கார் படத்தில். கிடைச்ச சின்ன என்னன்னா கிடைச்சிச்சோ, லைட் வைக்க முடியாது, உண்மையாகவே லைட் வச்சா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், நானே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக நடிச்சிருக்கேன், லைட் எடுன்னு சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனோட சூப்பராக விஷுவல் கொடுத்துருக்காரு தம்பி, வெரி குட், ஆல் த பெஸ்ட். அப்புறம் இங்கே இருக்கிற எல்லாருமே ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். என்னோட பொண்ணாக ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க. ஆமாம், உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்குமா, ஏன்னா ஆசீர்வாதம் தம்பி சொல்லிட்டாப்புல, பெரிய ஹீரோயினாக வருவீங்க நீங்கள் ஹீரோயினாக வந்ததுக்கப்புறமா நான் ஹீரோயின் அப்பாவாக நடிக்கிறேன். அப்புறம் நம்ம சிஸ்டி தாங்கே, அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஜோக் வச்சுருப்பாங்க. நான் வந்து ராத்திரி 3:30 மணி இருக்கும், விடிய காலில் என்னை வந்து அந்த ஜீப்பில் ஏற சொல்கிறாரு டைரக்டர். நான் அப்படியே பார்த்துனே இருந்தேன். இல்லைண்ணே நம்ம ஜீப்பு கீழே நின்று கூட நடிக்கலாண்ணே அப்படின்னாரு. சரி ஏதோ ஆசைப்படுற ஜீப்பில் ஏறுறேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அப்படி ஜீப்பில் ஏறினாங்க. தூரத்துலேருந்து என்ன ஜான் விஜய் புட்டாவா அப்படின்னா வயசாயிடுச்சா அப்படின்னு அர்த்தம். என்ன நான் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 2 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி ஓடி வந்து ஜீப்பில் கால் வச்சு ஏறி நின்ட்டேன். நின்னதுக்கப்புறம் யோசிச்சு வாவ் பரவாயில்லையே, தேங்க்யூ சுச்சி தாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து ஆக்டிங் டிப்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க அவங்க. இன்னொன்று அவங்களோட டெடிகேஷன் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அவங்க தமிழில் பேசுவாங்க. அதான் இந்த தமிழை இப்படி இவ்வளோ அழகாக பேச முடியுமான்னு அப்போ தான் உங்களுக்கே தெரியும். அப்படி நம்மளை வந்து கோர்வையாக நம்மளே வந்து ஃபார்முலேட் பண்ணி இதுதான் சொல்ல வராங்க அப்படின்னு நம்மளே தெரிஞ்சுக்கணும். என்ன அதில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம்னா, அந்த எஃபர்ட்ஸ் இட் டேக்ஸ் டு லேர்ன் த லாங்குவேஜ். ஸோ ஐ திங்க் வி நீட் டு அப்ரிஷியேட் தட். அவங்க வந்து யோசிக்காமல் பேசுகிறோம், அடிச்சு தள்ளுவாங்க. நம்ம அப்படியே பேசி சில டைம்லாம் மரியாதையே இருக்காது, ஆனால் அவங்க மரியாதையாக பேசுகிறவங்க நினச்சிக்குவாங்க. சேருக்கெல்லாம் மரியாதை கொடுப்பாங்க, சேர் சார் இருக்காரு, ஜான் உட்காரு அப்படின்னுலாம். அந்த அளவுக்கு ரொம்ப
அண்ட் ஆல்சோ அவங்கள வந்து நம்ம வந்து ரொம்ப பப்ளி கேர்லாக அப்படி வெஸ்டர்ன் லுக்கோடு பார்த்துருக்கோம். இந்த படத்தில் உண்மையாகவே அந்த காஸ்டியூம் மாற்றின உடனே அந்த கேரக்டர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அவங்க அருவாள் பிடிக்கிற ஸ்டைலே வித்தியாசமாக இருந்துச்சு. அவங்க இதுக்கு முன்னாடி அருவாள் பிடிச்சிருக்காங்களான்னு தெரில, பட் ஷீ டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் பெஸ்ட்டாக வந்து டைரக்டர் வேறு அப்படி அப்பப்போ வந்து ஃபீலிங் வந்துடும், கேர்லி ஹேர்லாம் பண்ணுறாங்க. அப்போ வந்து இந்த ட்ரைபல் வேர்ல்டில் யாருங்க கேர்லி ஹேர் புதுசாக டைக்கன்லாம் வச்சுருக்குது அப்படின்னு டைரக்டர் கேட்டு அதை நேராக அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி, அண்ட் ஷீ டிட் அ பியூட்டிஃபுல் ஜாப். அதுக்கப்புறம் மேடம் மஹிமா, நாங்கள் அவங்கள மஹிமான்னு நான் பேர் சொல்லி கூப்பிடவே இல்லை. அவங்கள பார்த்தேன் அப்படின்னா, ஏன்னா அவங்க வந்து அந்த ட்ரைபல் லுக்கில் இருப்பாங்க. அவங்க ஒரு தமிழ் பேசியிருக்காங்க. இதை பார்க்குறதுக்காக நீங்கள் படம் பார்க்கணும். அவங்களே பேசியிருக்காங்க. நீங்கள் ஆக்சுவலாக நான் டேரக்டர் சொன்னேன், அவங்களே டப் பண்ண சொல்லுங்கள், அவங்க அவ்வளோ சிறப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ லாட் ஆஃப் வெரைட்டி எல்லாமே சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான மசாலா. தயவுசெய்து தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா யானையை சின்ன டிவியில் பார்த்தா சைஸ் பத்தாது, வெளியில் மாதிரி தும்பிக்கையெல்லாம் வெளியில் போயிடும். பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா யானை, விமல், ஜான் விஜய், கபீர் சார் எல்லாரும் இருப்பாங்க. அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ணாக்கா நான் போயிட்டேன் முடிஞ்சிருக்கு. நன்றி. ஆன்மீக தேடலும் ஆன்மாவின் ஆழமான எண்ணங்களும் மனித வாழ்க்கையை மகத்தானதாக்குகிறது. மகாசேனா பிரம்மாண்டங்களோடு நம் ஓரத்தில் நிற்கும் ஒற்றை நினைவு கதைகள் பல சொல்ல காத்திருக்கும் இந்த திரைப்படம் படக்குழுவினரை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் தினேஷ் கலைசெல்வம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கதை நாயகன் விமல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கதை நாயகி சிருஷ்டி டாங்கே அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மருதம் ப்ரொடக்ஷன் சார்பில் சுமதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சுமதி அவர்கள் மருதம் ப்ரொடக்ஷன் சார்பில். கபீர் துஹான் சிங் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மஹிமா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மஹிமா குப்தா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சுபான்ஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படக்குழுவை வாழ்த்த வந்திருக்கும் கராத்தே முத்துக்குமார் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். FMS டிஸ்ட்ரிபியூட்டர் தினேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தானிஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒளிப்பதிவாளர் மனஸ் பாபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கேமராமேன் இசையமைப்பாளர் உதய் பிரகாஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விஜய் சேயோன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சிவா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சைல்டு ஆர்டிஸ்ட் இலக்கியா அவர்களை மேடை. அல்ஃபிரட் ஜோஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்தோட கபீர் சார் ராஜா மேடைக்கு வரவும்.
சமீப காலமாக தெலுங்கு கன்னட திரைப்படங்கள் புராண ஆன்மீக கதைகளை அதிகம் வெளியிட்டு வருகின்றன. அந்த குறையை தமிழில் மகாசேனா போக்குகிறது. கடவுளின் மீதான நம்பிக்கை, பக்தி பிரார்த்தனை, ஆன்மீக தேடல்கள் என்று மனிதன், இயற்கை, தெய்வீகம் இவற்றின் நம்பிக்கையும் ஒற்றுமையும் மக்களின் மனமும் காடுகளின் தாளமும் நம்பிக்கையின் துடிப்பு கொண்ட ஒரு பரவச பக்தி பயணமாக பிரம்மாண்ட படைப்பாக மகாசேனா வெளிவர உள்ளது. நம் இதயங்களில் ஆழமாக ஊடுருவி படத்தை உயிர்ப்பிக்க உள்ள படைப்பாளி, படத்தின் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் அந்த மூவி டைரக்டர். ஏன் இல்லை போன கெட்டப்பில் ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கைத்தட்டுறது எங்காலாம் இருந்தாலும் அந்த கைத்தட்டு சவுண்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஓப்பனிங்கில். நான் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக பேசிக்கணும், ஏன்னா நான் தான் பேசினேன் எல்லாத்தையும் பற்றி. அதனால் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து மீடியாவுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா 2023 நான் ஒரு படம் பண்ணேன், ராக்கதன்னு சொல்லிட்டு. படம் பாக்ஸ் ஆஃபீஸாக ஒன்றுமே இல்லை எனக்கு. ஆனால் நல்ல ரிவ்யூ எழுதி கிட்டத்தட்ட நல்ல ரேட்டிங்ஸ் கொடுத்து, இப்போது நான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போய் அப்ரோச் பண்ணாலும் இல்லை இன்வெஸ்டர்ஸ் அப்ரோச் பண்ணாலும் அதுக்கு ஊண்டுதெல்லாம் இந்த தினத்தந்தி, அப்புறம் தினமலர், அப்புறம் நிறையா இதிலெல்லாம் நிறையா நல்லா எழுதியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு மேல் ப்ராஸ்டியூஷன் ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதியிருந்தாங்க ஆக்சுவலி க்ரைம் த்ரில்லரில். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஆக்சுவலி இது மீடியாக்காகலாம் சொல்லலை, ஏன்னா ஒரு மாதிரி தோத்த டேரக்டருக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க பாக்ஸ் ஆஃபீஸாக. அதனால் ரொம்ப தேங்க்யூ ஃபார் மீடியா ஃபஸ்ட்டு. ஓகே, அப்புறம் அப்படியே நான் 1 by 1 அப்படியே போயிடுறேன். படம் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன் 2023. அது ஒன்றும் பெருசாக இல்லை. ரொம்ப அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்லேயும் கொஞ்சம் அப்படியே வீட்டிலலாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு, ஏன்னா நிறையா க்ரெடிட்லாம் வாங்கி படம் எடுத்து வந்தோம். அப்புறம் சரி வீட்டில் அப்பா அம்மா வீட்டில் சொல்லிட்டாங்க, இது மாதிரி வேண்டாம், சினிமா வேண்டாம், நீ போய் ஏதாவது வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது என்ன பண்ணு தெரியல. சரி அப்படியே குழப்பமாக இருந்துச்சு. அந்த டைம் கொஞ்சம் மேரேஜ் பண்ணியிருந்தேன் நான். அப்போ தான் அது கல்யாணம் முடிச்சுட்டு சரி அப்புறம் வந்து சரி நம்ம மேரேஜ் பண்ண டைம் இப்படி ஆயிடுச்சோ அப்படி யாரும் நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவும், அப்புறம் இதுக்காகவும் சரி ரைட்டு நம்ம இழந்துட்டோம், சரி நம்ம மறுபடியும் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காகவும் ரொம்ப போராடினேன். அதில் இதுக்கு பிள்ளையார் சொல்லியா இருந்தது சுமதி மேடம். ஆக்சுவலி அவங்க வந்திருக்காங்க. அவங்க தான் வந்து என் இன்வெஸ்டர், அவரோட வழிகாட்டி, மென்டர். நான் ப்ரொடியூசர்னே நான் வரலப்பா உள்ள, உனக்கு என்ன காசு வேணுமோ நீ வாங்கிக்கோ, நீ நல்லபடியாக படம் பண்ணி ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொன்னார் சார். ஸோ டாக்டர் செல்வராஜ் சார், அவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்கு சுமதி மேடமுக்கும் என் முதல் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் இட். ஸோ அது அப்புறம் விமல் அண்ணன் ஆக்சுவலி வந்து நான் போயிட்டு கதை சொல்ல போனேன் ஃபஸ்ட்டு. இது மாதிரி அண்ணா அது ஒரு கதை ரெடி பண்ணி வச்சுருக்கேண்ணே, என்ன பண்ணுறேன்னு தெரியலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தேஜானன்ட்ட சொன்னேன். தேஜானை வந்து என்கிட்ட நீ வா விமல் சார் நான் உட்கார வைக்கிறேன், நீ போய் சொல்லு சார் புரிஞ்சுப்பாருன்னு. நான் இப்போ போய் பார்த்தேன். என்னோடய பாஸ்ட்டை பற்றிலாம் கேட்கல. நீ என்ன பண்ண, நீ இதுவாக பண்ணியிருக்கியாடா அப்படிலாம் எதுவுமே கேட்கல. அண்ணன் மட்டும் சொன்னேன், நான் தஞ்சாவூர் தானே, சுருக்கமாக சொல்லிடுறேன் அண்ணனை பற்றி. ஆக்சுவலாக அப்போ சொல்லும் போது அண்ணன் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு 20 நிமிஷம் கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. ஸோ அவர் அப்போ ஆரம்பித்து விட்டார். ஸோ விமல் அண்ணன் கிடச்சதுக்கப்புறம் தான் அந்த படம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. ஸோ விமல் அண்ணனுக்கு என்னோடய தேங்க்யூ ஸோ மச் அண்ணன். அப்புறம் என் டீம் ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்களா நீங்கள் ஸ்டேஜில் ஆடினாங்களே, அவங்க சிலம்பம் அகாடமி பேர் இலக்கிய தாஸ். போன படத்துக்கும் என்னை ஹெல்ப் பண்ணார், இந்த படத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ அவர் இப்போ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணாலும் சப்போர்ட்டிவாக நம்ம கூட ட்ராவல் பண்ணுற டீம். அதனால் ரொம்ப நன்றி. அது இப்போ எங்கள் ஊர் அரவிந்த் டான்ஸ் அகாடமி, டான்ஸ் ஆனது சின்ன கிட்ஸு, ஸோ அவங்களுக்கு பெரிய நன்றி. அப்புறம் இந்த செகண்ட் தேங்க்ஸ் வந்து ஆக்சுவலி யாருக்குன்னா என்னோடய மேடம்க்கு. ஆக்சுவலி அது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டி மேமாக ஹீரோயினியாக போடணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் இல்லைங்க எதுவும். அது அப்போ ஒரு பிளாங்காக இருந்துச்சு. அப்போ வந்து நான் ஒரு டாக்டருக்கு 14 வயசு பொண்ணுக்கு வந்து ஒரு அம்மாவை நடிக்க வைக்கணும் அப்படிங்கிறப்போ யாரும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்களாம் தெரியல. அப்போ சிஸ்டி மேம் வந்து அப்போ நிறையா அந்த ரியாலிட்டி ஷோஸ் பண்ணாங்க, நிறையா அந்த லவ் கம் மூவிஸ்லாம் வந்துச்சு அவங்களுக்கு.
ஸோ அவங்ககிட்ட போய் நான் அப்ரோச் பண்ணேன், இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்க, நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன். எனக்கு என்ன டவுட்டாக இருக்குது தினேஷ் சார் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்ககிட்ட நரேட் பண்ணேன் ஃபோனில், இது மாதிரி ஒரு 25 மினிட்ஸ் நரேட் பண்ணேன். நரேட் பண்ணதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எனக்கு ஒரு டைம் கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், என்னோடய ஏடிஸை வச்சு வரைஞ்சி அவங்களோட கேரக்டரை வந்து வரைஞ்சி இது மாதிரி தான் இருப்பீங்கன்னு. அப்போ லுக்கை பார்த்துட்டு படத்தில் எலிஃபெண்ட் இருக்குது, அப்புறம் ஒரு ஃபாரஸ்ட் ஜோரி அப்படின்னோடனே உடனே எனக்கு எலிஃபெண்ட், அவங்களுக்கு பெட் அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு வைல்டு அனிமல்னாலும் எலிஃபெண்ட் ரொம்ப பிடிக்கும். நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க்யூ. அப்புறம் அல்ஃபர்ட் ஜோஸ் சார் போன படத்தில் வந்து எனக்கு வந்து ₹1 சம்பளம் வாங்கலை, எனக்காக சும்மா வந்து பண்ணி கொடுத்தாரு. இந்த படத்துலேயும் நான் அவருக்கு பெருசாக ஒன்றுமே கொடுக்கவே இல்லை, அது கன்வின்ஸ் மட்டும் தான் வாங்கினார். அவராக ஸ்டேஜில் சொல்கிறதுக்கு முன்னாடி நானாக சொல்லிடணுங்கிறதுக்காக சொன்னேன். ஒரு நல்ல மனசு உள்ள மனுஷன் அவர் ஆக்சுவலி வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், உங்களுக்கு தெரியும், நல்லா நிறையா மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் பேசுவார். இந்த படத்துலையும் அதே மாதிரி ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ அல்ஃபர்ட் ஜோஸ் சார். அப்புறம் என் தலைவன் ஜான் விஜய் அண்ணா. ஏன் நான் தலைவன் சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று நான் இன்டர்வியூவில் நான் சொல்லியிருந்தேன் அண்ணன்ட்ட, இது மாதிரி நான் கதை எழுதும் போதுனே எல்லா கதாபாத்திரமும் நான் ஃபிக்ஸ் பண்ணிலாம் எழுதலைனே, ஒரு கதை ஒன்று ஐடியா வந்துச்சு, அந்த ஐடியா வச்சு நம்ம கமர்ஷியல் எழுதலான்னு போனேனே. ஆனால் அந்த கேரக்டர் வந்து எனக்கு அந்த மௌனகுரு படம் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக எங்களுக்கு பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கு ஆக்சுவலி ஜான் விஜய் பிடிக்கும். எங்கள் அம்மா இருக்காங்க, அவர் நல்லா நடிப்பார்ரா, சூப்பர் ஆர்டிஸ்டா அப்படிம்பாங்க. சரி, அதனால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஆக்சுவலி. ஸோ நான் வந்து அப்போ எழுதும் போதே அப்படி தான் எழுதினேன். என் டேட் கிடைக்குமாலாம் தெரியல, நான் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னாப்புல கேஸ்டிங் பண்ண தேஜானா. அப்புறம் ட்ரை பண்ணால் அந்த டைமில் ஷூட்டில் இருந்தாப்புல, ரஞ்சித் அண்ணன் மூவியில் இருந்தாப்புல. சரி இருந்தாலும் நான் பரவாயில்ல, அந்த பேலெல்லாம் டைமில் கொடுத்து எனக்கு ஒரு சூப்பராக பண்ணியிருக்காப்புல. அப்படி இருக்கும் அவரோட கேரக்டர், தாறுமாறாக இருக்கும் அப்படி படத்தில். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, அதில் இருக்கும். லாஸ்ட் அவங்க நான் பட் நாட் லீஸ்ட் அப்படி ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு மனுஷன் கபீர் சிங் சார். அவர் வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப குட் ஹார்ட்டட் பர்சன். அவர் நீங்கள் படத்துலலாம் மார்கோ படத்துலலாம் கரியை வெட்டுற ஆளுங்களை வெட்டி சதையும் பீஸுமாகிற ஆர்டிஸ்ட் கிடையாது. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப வெஜிடேரியனாக, ரொம்ப கைண்டாக பேசக்கூடிய மனுஷன். ஸோ ஆக்சுவலி வந்து நான் ஆக்சுவலாக அவருக்கு வந்து நேரிலலாம் நான் மீட் பண்ணதில்லை, ஒரே ஃபோனில் சொல்லுங்கன்னாரு. நான் இப்போ வந்து என்னமோ எனக்கு ஐடியா இல்லை ப்ரோ, ஐ டோன்ட் ஹேவ் ஐடியா, சாரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் அப்புறம் இங்கிலீஷில் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு ஒரு மாதிரி ஒரு 20 நிமிஷம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன். சார் இது கேரக்டர் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தார். என்ன நினச்சாதுன்னு தெரியல. ஸோ ஹி செட், I am also struggling last 10 years, Baba. So everyone have a pain. So because of you, not for script, because of you, I will do your movie. It all like that. So thank you so much for your appreciation and thank you so much for being here, sir. So அப்புறம் சுபாங்கி ஜா, ஏன் சுபாங்கி ஜா சொல்கிறேன்னா, சுபாங்கி ஜா ஆக்சுவலி வந்து ஒரு செகண்ட் லீட் மாதிரி அந்த காலேஜ் டூரில் அவங்க அந்த காலேஜ் போர்ஷனுக்கு அவங்க தான் ட்ராவல் பண்ணி ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நல்லா பண்ணியிருக்காங்க இந்த பொண்ணு. அவங்க அம்மா வந்திருக்காங்க. போன படத்தில் ஒரு சின்ன ஒரு கேமியோ மாதிரி பண்ணாங்க. அவங்களும் அதே மாதிரி தான். நான் ஸ்டார்டிங்கில் படம் பண்ணும்போது சொன்னேன், நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ணால் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் அப்படின்னா, அதே மாதிரி ட்ராவல் பண்ணாங்க. இப்போ வரையும் அந்த சப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்போ போய் கொஞ்சம் கோவப்படுவாங்க, எனக்கு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கள் நான் அப்படின்னு. அவங்க ஃப்யூச்சரில் நல்ல ஹீரோயினியாக வர்றதுக்கான பெரிய அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது, அதுக்கான எபிலிட்டி இருக்குது. ஸோ அவங்க வருவாங்க, நான் நம்புகிறேன். சரிங்களா? அவங்கள்ட்ட அதான், அவங்கள்ட்ட எவ்ரி செகண்ட்ஸ் சினிமா. அது நேற்று ஜான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு சின்ன ஃப்ரேம் போதும், ஒரு ஆர்டிஸ்ட்டாக பண்ண நீ 20 நிமிஷம் நடிச்சிருக்கேன், 5 நிமிஷம் நடிச்சிருக்கேன்னு சொன்னார். நல்ல பாயிண்ட் அது. ஆக்சுவலி அதே தான் நானும் அவங்கள்ட்ட சொன்னேன். எவ்வளோ போர்ஷன்ஸ் வரங்கிறது முக்கியம் இல்லை, என்னவோ நாங்கள் பண்ணியிருக்கோங்கிற மேட்டர் முக்கியம். ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல லைஃப் கிடைக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. அப்புறம் அங்கே மகிமா குப்தான்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா தெரியாத ஆளே கிடையாது. இந்த உழுவ ஆப்பில் நிறையா மூவிஸ் இருக்கும், பாஜ்பூரிஸில் நிறையா அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்ட். இப்போ தான் தமிழில் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறாங்க மகிமா குப்தா. ஸோ வெல்கம் டு தமிழ் சினிமா. அவங்க வந்து ஆக்சுவலி படம் ஃபுல்லாக டீத்தே காட்டல, முடச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஆக்சுவலி வந்து ஹிந்தி, அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி வந்து ஒன்று நாங்கள் ஹிந்தியில் எக்ஸ்பிளைன் பண்ணிடணும், இல்லைனா இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். ஸோ சில சீன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணோன்னா தங்கிலீஷில் எழுதி அப்போ மறுபடியும் அதை ஹிந்தியில் கன்வெர்ட் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லி, ஏன்னா பிகாஸ் மற்ற அப்போ சிஸ்டி ஆக்சுவலி வந்து நல்லா தமிழ் பேசுவாங்க, அதனால் அவங்க தமிழில் சொன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஏதாச்சும் நம்ம இங்கிலீஷில் சொல்லியிருந்தா தமிழில் பேசியா அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்க. ஸோ அவங்க ஒரு மாதிரி, ஆனால் அவங்களுக்கு தமிழ் தெரியாது. அப்போ என்ன பண்ணுவோன்னா நாங்கள் அந்த ஆக்ஷன்ஸை எழுதி அதை
அதை கன்வெர்ட் பண்ணி இதான் மீனிங்கு இதான் டயலாக்னு சொல்லுவோம். அதெல்லாம் மீறி ஸ்ட்ரகிள் ஆகும்போது ஷூட்டிங்கில் அப்போ ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஹிந்தியில் கொஞ்சம் பேசி ஹெல்ப் பண்ணுவாங்க சிஸ்டி. இவங்க ஜான் அண்ணன் வந்து இங்கிலீஷில் பேசி ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ எங்கள் டீம் குரூவாகவே சும்மா ஜாலியாக இருக்கும் அப்படியே இந்த ஸ்கிரிப்ட் பார்க்கும்போது. எனக்கு ஆக்சுவலி வந்து என்னன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட்லாம் வந்து டவுன் டு எர்த் வந்து இறங்கி ஒரு டைரக்டருக்காக இந்த டீம் எல்லாம் யங் டீமாக இருக்காங்க வளரட்டும் அப்படின்னு நினைக்கிற ஆர்டிஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க தெரியல. பட் இங்கே இருக்கவங்களாம் ரொம்ப ரொம்ப குட் ஹார்ட்டட் பர்சன்ஸ். என் படத்தில் அவங்களாம் கிடச்சது வந்து ஒரு பெரிய நான் வந்து சந்தோஷமாக அது நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. அப்புறம் அப்புறம் இலக்கியா மேம் நான் மறந்துடுவேன் மேம், நிறைய பேர் இருக்காங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே தேங்க்யூ ஸோ மச் மேம். இது இலக்கியா ஆக்சுவலி விமல் சார் டாக்டர் நடிச்சிருக்கா. ஆக்சுவலி அவள் வந்து லாஸ்ட் படம் அதான் மேமோட, ஏன்னா மேம் எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரையும் இருந்தாங்க. சரி அவங்க பொண்ணுக்கு நான் ஏதாச்சும் பெருசாக பண்ணணும்னு யோசித்தேன். அப்படி எழுதின கேரக்டர் தான் அல்லின்னு ஒரு கேரக்டர். அது ஆக்சுவலி வந்து நான் ஃபஸ்ட்டு வாண்டடாக சில சீன்ஸ் எழுதவே இல்லை. அவள் ஏன்னா ஃபஸ்ட்டு மூவியில் பெருசாக அவள் பர்ஃபார்மன்ஸாக ஒன்றும் பெருசாக பண்ணலை. நான் அவங்ககிட்டே சொல்லியிருக்கேன் நீ நல்லா நடிக்கல போன படம் அப்படின்னு. போன படத்தில் சின்ன கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாள். ஸோ இந்த படத்தில் வந்து நான் அவளுக்கு நல்லா எழுதினேன். அவளோட ரோலை சூப்பராக பண்ணிட்டான். எக்ஸாம்பிளுக்கு இப்போ யோகி பாபு சார் கூட அவளுக்கு காம்போ இருக்குது. பண்ணிட்டு இருக்கும்போது யோகி சார் கவுண்டர் சொன்னார். கவுண்டர் சொல்லும் போது இவளாக ஒரு கவுண்டர்லாம் சொல்லி அந்த பொண்ணு நல்லா நடிக்குதுப்பா அப்படின்ட்டார் யோகி பாபு சார். அவங்கள்ட்ட நல்லா இது. அதே மாதிரி விமல் அண்ணன் கூட நடிக்கும்போது விமல் அண்ணன் கூடலாம் போயிட்டு நல்லா ஜெல் ஆகிட்டா. விமல் அண்ணன் அது ஆக்சுவலி வந்து யாராக இருந்தாலும் அது டக்குன்னு வந்து அந்த ஸ்பாட்டில் ஜெல் ஆகிறார். ஃபஸ்ட்டு நீ வாமா ஓகே நடிக்கிறியாமா அப்படின்னு சொல்லி பேசி அது மாதிரி பண்ணேன். ஸோ அவங்க எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கின பொண்ணாவை. ஸோ அவளோட வளர்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவளை இப்படி ஸ்டேஜில் உட்கார வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். உட்கார வச்சுட்டேன் நான். தேங்க்யூ. அப்புறம் கராத்தே முத்துக்குமார் சார். ஏன்னா இந்த சினிமா இந்த படத்துக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை. அவர் எப்படின்னா எங்கள் ஊர் பக்கத்தில் திருச்சியில் ஒரு நல்ல ஒரு விஐபியான ஒரு பர்சன் அவர் ஆக்சுவலி வந்து காமனாக வந்து இந்த நாங்கள் ஒரு இதுக்காக ஜூரி மாதிரி ஒரு இதுக்காக போயிருந்தோம். ஒரு சிலம்பம் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அப்போ மீட் பண்ணேன். அவர் ரொம்ப கைண்டாக எல்லாம் அவர் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த காமனாக யார் அப்படின்லாம் ஒருத்தர் பேசினா டக்குன்னு ஜெல்லாகிட்டு பேசக்கூடிய கேரக்டர் அவர். நல்ல அட்வைசர் அவர். நிறைய ஹெல்ப் பண்ணார் அந்த டைம்லேயும் சரி. அன்றைக்கி விதியின் விளையாட்டான்னு தெரியல, நாங்கள் வந்து கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூரில் திரும்பி வந்துருந்தோம். என் ஃப்ரெண்டு ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப முடியல, நான் பாத்ரூம் போனேன், எங்கேயாச்சும் பெட்ரோல் உங்களை நிப்பாட்டலான்னா சரின்னு சொல்லி போனோம். அண்ணன் எய்த்தாப்பில் வந்தார். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து நான் வந்து நான் உங்களுக்கு ஆடியோ லான்ச் அடுத்த படம் முடிச்சு நான் ஆடியோ லான்ச் போனால் அவங்களை கூப்பிடுவேனே அப்படின்னு சொல்லியிருந்தேன் போன இதில். அதே மாதிரி வந்தார். ஸோ நான் சொன்னோடையுமே புயலாவது மழையாவது நான் வந்துடுறேன் தம்பி, நீ எல்லாம் கவலைப்படாத தம்பின்னு சொல்லிட்டு வந்தார். ஸோ தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. அப்புறம் என்னோடய டெக்னீஷியன்ஸை பற்றி நான் பேசிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அவன் கேமராமேன் கிடையாது, என்னோடய பிரதர். ஆக்சுவலி அவன் மனாஸ் பாபு. ஆக்சுவலி நீ படம் பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து கதைகளாக டிரெக்ஷனாக எந்த அளவு அது வந்து ஜெயிக்குதோ அதேமாதிரி கேமராவும் ஜெயிக்கும். அவன் ஒரு நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு கேமராமேன். அது நிறைய இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் தெரியணும். அவன் ஏன்னா ஆக்சுவலி வந்து இந்த இப்போ பேச ஸ்டேஜில் உட்காந்து எனக்கு பயமாக இருக்கேன் நான் பேசுறது. ஆனால் நிறையா பேசுவான், ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசுவான். எங்களோட ஹீரோயின்ஸ்லாம் ஜெல்லாக இருக்கிறது கேமரா டிபார்ட்மெண்ட் கேமராமேன்ஸ் தான். அதனால் அவனுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி ரொம்ப லாங் டைம் என் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கான். 7 இயர்ஸாக என் கூட இருக்கான் அவன். நாங்களாம் ஒரே டீமாக தான் இருக்கோம், ஒன்றா தான் இது பண்ணோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்டு உதய் பிரகாஷ் இந்த இசையின் நாயகன். இந்த படத்தை விட இந்த சாங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சிங்களா? அவர் பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்துச்சா? அவர் கிட்டத்தட்ட 9 நாள் தூங்காமல் போய் பெட் இதில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டார் இந்த படத்துக்காக. சத்தியமாக இது உண்மையான விஷயம். ஸோ அவருக்கு என்ன சார்பாக நைட் ஃபுல்லாக கண் முழிக்காமல் ஒரு கண் மூடாமல் ஃபுல்லாக ஒர்க் பண்ண ஒரு டெக்னீஷியன். எனக்கு ரொம்ப தேங்க்யூ. அப்போ எடிட்டர் சார் நாகூரம் ராமச்சந்திரன், அவரும் ஆக்சுவலி வந்து டான் படம் பார்த்து நல்லா எடிட் பண்ணியிருந்தீங்கன்னா எங்களுக்கு படம் பண்ணி கொடுன்னு நான் கேட்டோம். சரி உடனே சரி தம்பி வாங்கினார். அதே மாதிரி படம் பார்த்தாரு. நான் ஃபுட்டேஜ்லாம் பார்த்துட்டு நல்லா இருந்தால் தான் நான் பண்ணி கொடுப்பேன் அப்படிலாம் கண்டிஷன்லாம் போட்டார். அப்புறம் அதை பார்த்துட்டு எனக்கு சூப்பராக எடுத்துருக்கீங்க, நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கேன் எடிட்டிங். ஆக்சுவலி அவருக்கு ஒரு தேங்க்ஸ். அவர் நிறையா எடிட்டராக மட்டும் இல்லாமல் நிறையா ஒரு பிரதராக நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காரு எனக்கு. ஸோ தேங்க்யூ. விஜய் சியோன் யாத்திசை படத்தில் ஒரு ஜெய்ஜாண்டிக்காக ஒருத்தர் இருப்பார். ஆக்சுவலி அவர் ஒரு நாளைக்கு அவருக்கு எப்படி பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் 25,000 இருக்கும். ஏன்னா சாப்பிட்ற ஃபுட்ஸ்க்காக சொல்ல. ஆனால் எங்கள் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு நாளைக்கு 5,000 நாங்கள் அதுக்கு ஃபுட்ஸ்க்குன்னு. ஏன்னா அவர் அவ்வளோ அந்த பாடி அவ்வளோ கேர் பண்ணிக்கிறாரு. அந்த பாடிக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை. ரொம்ப என்னோட அவர் 2 வயசு சின்ன பையன், ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு பெருசாக இருப்பார் அவர். ஸோ ரொம்ப ஜென்யூனான கேரக்டர், சூப்பராக பண்ணியிருப்பாப்பில். இவரால் எனக்கு ஒரு ப்ளஸ் இருந்துச்சு. ட்ரைலருக்கு நான் வந்து ஹிந்தி ரைட்ஸ்க்காக அனுப்பியிருந்தேன்.
ஓ வெரி குட் பாபா, ஆர்கே சுரேஷ் இஸ் ஆக்டட் இன் மூவி ரைட், ஓகே அப்படின்னாங்க. ஸோ அவர் அதில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தது. ஒரு ஆர்கே சுரேஷ் மாதிரி இருக்கா பிள்ளைன்னு. சரி நான் சொல்லிக்கல, அப்புறம் அவர் சுரேஷ் கிடையாதுங்க விஜய்னு சொல்லிக்கல, நான் விட்டேன். எல்லாத்துக்கும் மேலே பெரிய தேங்க்ஸ் இந்த படத்தில் நடித்த விஜய், அதாவது நம்ம இளைய தளபதி இல்லைங்க, இந்த யானை படத்தோட யானை விஜய். விமல் சாரு, சிஸ்டி மேமு, விஜய் ஒரு சீனில் இருக்குது. விமல் சார்கிட்ட போய் நான் கதையை சொல்லுவேன், சார் இது மாதிரினா சரிடா போடா நான் பண்ணுறேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுவாங்க. அது மாதிரி மேடம் வந்து தினேஷர் டைலாக் எங்கே, பேப்பர் எங்கே அப்படி அது மாதிரி அவங்களோட பேட்டர்னில் கேட்பாங்க, கொடுத்துரும். யானைக்கிட்ட போய் எப்படி சொல்கிறேன்னு தெரியாது. அந்த அவங்க ஊரில் பாப்பன்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் பாக்கன்னு சொல்லுவாங்க. அவர் பாப்பன்னு கூப்பிட்டு, அண்ணா இது மாதிரி யானை வரணும், அண்ணனை மேலே ஏறி உட்காந்து வரணும், வந்ததுக்கப்புறம் ஜம்ப் பண்ணணும், இப்படி எம்பணும் அப்படின்னா. அவர் வந்து தமிழ் புரிஞ்சு ஓகேன்னு சொன்னாரா இல்லை தமிழ் புரியாமல் ஓகேலாம் சொல்லிட்டாருங்க. ஒரு ஷார்ட் எடுக்க போகிறோம், எல்லாம் பிளான் பண்ணோம். அந்த யானை கட்டுன்னு அது யானைக்கு தெரியும், இவ்வளோ கேமராஸ் இருக்குது முன்னாடி, இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ நம்ம இப்படி இதெல்லாம் வந்து ஒரு ட்ராமா, இது ஒரிஜினல். ஏன்னா ஒரு கத்தியில் ஈட்டியை தூக்கிட்டு அண்ணன் ஓடி வருவார். ஒருவேளை அவர் நம்மளை குத்த வரான்னு நினச்சி தட்டி விட்டு அது வந்து ஆக்சுவலாக வந்து காமனாக அப்படியே இருக்கும், அது நார்மலாக இருக்கும். நான் கேட்பேன் பார்ப்பேன் எப்படி அது நார்மலாக இருக்குங்கிறப்போ அதுக்கு தெரியும் இங்கே ஷூட்டிங் நடக்குது, இவ்வளோ சென்சிபிளாக தெரியும். அது மாதிரி ஒரு டைம் உங்களை பார்த்துருச்சுன்னா நீ எத்தனை வருஷம் போனாலும் கரெக்டாக இவங்க நம்ம கூட அந்த படத்தை நடித்தவங்கள அப்படிங்கிற உணர்வு அதுக்கு இருக்குமா. அது மாதிரி ஒரு விஷயம். ரெண்டாவது, நாங்கள் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரிஜினலாக அந்த கும்கி ஏரியாவில் பண்ணோம். எங்கன்னா நான் ஷூட்டிங் பண்ண பிளேஸ் தான் சொல்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸு. கூடலூர், ஊட்டி வரையும் நிறைய பேர் போயிருப்பீங்க ட்ரிப்பு. அதுலேருந்து ஒரு 2 hours, அதுலேருந்து ஒரு 1.5 hours நாங்கள் பை ஜீப்பில் போவோம். சந்தனமலை அந்த ஏரியா பேர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் இன் தமிழ்நாடு. நீங்கள் விசிட் பண்ணலான்னா போய் விசிட் பண்ணுங்கள், சூப்பர் இடம். நாங்கள் கிட்டத்தட்ட அங்கே வந்து பெர்மிஷன் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா அங்கே தான் காட்டு யானைகள் வந்து 5 மணிக்கு கீழே இறங்குறது, மாதத்துக்கு ஒரு தடவை யானை மிதிச்சு சாவுறது, எல்லாம் நடக்கிறது அங்கே விஷயந்தான். நாங்கள் ஒரிஜினலாக ஒரு தடவை நாங்கள் கேரளா பார்டரில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதான் நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்க மசினக்குடி, அந்த வயநாடு, இது சுல்தான் பத்தேரி, இது எல்லாமே அந்த சரௌண்டிங்ஸ்லாம். ஸோ நான் வந்து வயநாட்டில் ஷூட் பண்ணேன், சுல்தான் பத்தேரியில் ஷூட் பண்ணேன், அப்புறம் வந்து இது வாகமானில் ஷூட் பண்ணேன், கூடலூரில் ஷூட் பண்ணேன். கர்நாடகா பார்டர் எல்லமலைன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கிட்டு கர்நாடகா இருக்கும், இங்கிட்டு தமிழ்நாடாக இருக்கும், இடையில ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும், அங்கிட்டு ஒரு மலை, அந்த மலை வந்து கர்நாடகா, இந்த மலை. ஸோ அதிலலாம் நாங்கள் இறங்கி நிறையா ட்ரெக்கிங் பண்ணி சூப்பராக ஷூட் பண்ணோம். அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அது ரொம்ப எப்படின்னா ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அது எனக்கு அதுதான் சொல்லுவேன், அது விஷுவலாகவும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய லைஃப் லெசன்ஸு. நல்லா தெளிவாக நாங்கள் பிளான் பண்ணி தான் பண்ணோம், எதுவும் சொதப்பலை. இதெல்லாம் மீறி ஒரு விஷயம் என்னென்னா, என்னோடய டீம்ஸு அவங்களுக்கு தேங்க்ஸ். நான் எவ்வளோ சண்டை போட்டாலும் திட்டினாலும், இப்போ எதாவது ஃபங்க்ஷனாக அது வந்தாலும் அவங்க அடிக்கடி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது. இப்போ நிறைய பேர் நான் இப்போ சண்டையெல்லாம் போட்டேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். இப்போ ஒரு பொண்ணெலாம் வந்து பார்த்துச்சு, இப்போ என்னை பார்த்து ஹாய் சார்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, எதிராக ஒரு டீமாக சேர்ந்துக்கிறாங்க. ஸோ மருதன் ப்ரொடக்ஷன்ஸு 2வது படம் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி எனக்கு. ஓகே, அப்புறம் சிவானை ஏன் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன்னா, நான் பார்த்து வச்சிட்டேன். என்னடா தம்பி நான் சொல்லணும். ஆக்சுவலாக வந்து அவர் போன படத்தில் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணார், லாஸ் ஆகிட்டார் ஆக்சுவலி ஒரு சிவானை. நான் வந்து எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணி போட்டவங்களாம் என்கிட்ட வந்து ரொம்ப வீட்டிலலாம் கேட்டு ரொம்ப ஒரு மாதிரி ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்கிட்ட கையில் காசு இல்லை. போன டைம் ரிலீஸ் பண்ணப்போலாம் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா, 2 கோடி ரூபா போட்டு 2 லட்ச ரூபா கூட வரல. வீட்டிலலாம் ரொம்ப அசிங்கமாக ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ஏன்னா அவங்க எனக்கு நிறைய செஞ்சுட்டாங்க, அம்மா அப்பா நிறைய செஞ்சுட்டாங்க. அம்மா அப்பா செய்யலைன்னா ஒன்றும் இல்லை, அதுவும் ஸ்பெசிஃபிக்கலி அம்மா நிறைய செஞ்சுட்டாங்க எனக்கு. அதனால் அது ஆக்சுவலி என்னால் கேட்க முடியல. அவர் அப்போ கூட சொல்ல விடு தினேஷ், அடுத்து நம்ம உடனே பண்ணுவோம், ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லி எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தேன். சிவான் எனக்கு நன்றி. சரிங்களா, எந்த ஒரு பிரச்சனை, நான் ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொன்னால், ஒரு லீகலாகவோ ஒரு கமர்ஷியலாகவோ எந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் அது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தால் கபீர் அண்ணன், சயித் கபீர் அட்வொகேட். அவர் ஆக்சுவலி ரொம்ப நல்ல மனுஷன். என் கூட இப்போ வரையும் எந்த ஒரு பலனும் இல்லாமல் எதிர்பார்த்து சுற்றிட்டு இருக்கவங்க. ஸோ தேங்க்யூ அவர். அண்டு ராஜா அண்ணன், ஏவிஎஸ் ராஜா, அவர் வந்து ஆக்சுவலி வந்து எங்களுக்கு அவரோட பேர், அவங்களோட மாமாவோட பேர் சொல்லி நாங்கள் நிறையா பெர்மிஷன்லாம் வாங்கியிருக்கோம். அவங்க சொல்ல விரும்பல மீடியாவில். சரி, அவங்க ஒரு மினிஸ்டர் ஆக்சுவலி அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு. ஸோ ரொம்ப நன்றி. அது இல்லாமல் போன படத்தில் என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் டிக்கெட் எடுத்தால் தான் வந்து ஒரு 20-25 டிக்கெட் நீங்கள் எடுத்தீங்கன்னா படம் பார்க்கலாம், இல்லைனா பார்க்கக்கூடாது, ஷோ போட மாட்டேன்ட்டாங்க.
டிக்கெட்டு நாங்கள் எங்களுக்கு ஆசை என்னென்னா படத்தை தேட்டரில் பார்க்க வைக்கணும்னா அப்போ நாங்கள் போனோம். இப்போ இவரும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் முருகானந்தம்னு ஒருத்தர் இருந்தாப்புல, துபாயிலேருந்து கூட படித்தது. 2 பேரும் டிக்கெட் ரோட்டில் நின்று விற்றுட்டு இருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ப்ளீஸ் இந்த படம் போய் பாருங்கள். மாவீரன் அப்போ வந்து 3rd வீக்கோ 4th வீக்கோ ஓடிடுச்சு. இந்த படத்துக்கு போய் பாருங்கள், நல்லாயிருக்கும்லாம் சொல்லி விற்றாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்யூண்ணா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. இப்போ வேல்முருகன் அண்ணன் எல்லாத்துக்கும் நல்லது கெட்டது எல்லாமே எனக்கு நிறையா செஞ்சுருக்காப்புல. அவர் ஆக்சுவலி என் கூட எப்பயுமே ட்ராவல் பண்ணுறாப்புல. ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி. அப்புறம் என் கூட ஒரு 8 வருஷமாக இருக்கிற ரமேஷ் அண்ணன், அவர் வந்து மேனேஜர். ஆக்சுவலி அவர் கொஞ்சம் மீஸ் வச்சுருப்பார், படத்துலையும் நடிச்சிருக்காப்புல. ரொம்ப நன்றி. கொஞ்சம் மேலே கொஞ்சங்களா நீங்கள் மேலே வாங்கினா நீங்கள். ஆக்சுவலாக அவர் வந்து என் கூட எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம கூட இருந்து ட்ராவல் பண்ணார். நிறையா இடையில எங்களுக்குள்ள சண்டையெல்லாம் வந்திருக்கும். அவங்க எனக்காக பண்ணார். வெரி குட் ரஜினிகாந்த் ரசிகர் அவர். நல்லா பார்த்தீங்க. தேங்க்யூ. அப்புறம் வந்து எங்கள் கர்ண மாமா, ரொம்ப நன்றி மாமா. எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, எங்களோட வெல்விஷர், எங்கள் ஊர் நாட்டாமா. அவர் படத்தில் விமல் சாரோட சித்தப்பாவாக பண்ணியிருக்காப்புல. அவர் வந்து ஆக்சுவலி எங்கள் ஒரிஜினலாக எங்கள் ஊரில் பெரிய கை அவர். ரொம்ப நன்றி மாமா. ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் இது இல்லாமல் எங்கள் ரேகா மேம் பற்றி நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பிஆர் அவங்க. கரெக்டாக நீ எதுவுமே பண்ண வேணாம், நீங்கள் 7 இருந்தால் மட்டும் போதும், நான் எல்லாத்தையும் நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன், 7 இருங்கம்பாங்க. நீங்கள் யாரும் இது மாதிரி சொன்னதில்லை. ப்ரெஷராக ஏங்க ப்ரெஷர் ஆகிக்கிட்டே இருக்கீங்க, செத்து போயிருவீங்க, நீங்கள் அமைதியாக இருங்க அப்படி இப்படி சொல்லி ரொம்ப காம் டவுன் பண்ண கேரக்டர் அது. ஸோ ரொம்ப நன்றி. அப்புறம் லைட் யூனிட் ஒர்க் பண்ணுற ஸ்ரீனா செகண்ட் யூனிட் கேமராமேன். அவனும் ஆக்சுவலி ஃபியூச்சர் கேமராமேனாக வருவான். தேங்க்யூ தம்பி. அவன் நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தான். மனாஸ் ஒர்க் பண்ணி கொடுத்தான். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இப்போ வந்து சும்மா எல்லாத்தையும் பற்றி சொல்கிறேன். என்னை பற்றி நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் ப்ளீஸ். இதோட முடிச்சுக்கிறேன். அதாவது நான் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், MBA முடிச்சிருக்கேன் நான். அது இல்லாமல் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஃபிலிம் படிச்சிருக்கேன். இவ்வளோ படித்து எனக்கு வந்து பெருசாக ஒன்றும் வேலை கிடைக்கல. அப்போது ரொம்ப இங்கே வந்து சென்னையில் வந்தப்போ ஒரு 6,000 7,000 வேலை கிடச்சப்போ என்ன பண்ணுறதுலாம் தெரியல. அப்புறம் சடனாக வீட்டில் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டை. சடனாக துபாய் போயிட்டாங்க. துபாய் ஏன்னா யார் மூலியமாக எங்கள் சித்தப்பா வந்திருக்காரு. ஆக்சுவலி இருக்கிறனால எனக்கு ரிமைண்ட் வந்துச்சு. இப்போது க்ளோரிதாஸ் அந்தோனி அவர் பேர். அவர் ஆக்சுவலி வந்து எனக்கு துபாயில் விசிட் விசா எடுத்து வேலைக்கு வாழ தம்பி எங்கிட்ட தேடுறான்னாரு. ஒரு 3 மாதம் விசா போட்டு கொடுத்தாருங்க. 3 மாதம் நாய் மாதிரி அலைஞ்சாங்க. ஒரு வேலை கிடைக்கல அங்கே. மேம் நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு நான் போனேன். எனக்கு என்னென்னமோலாம் பேசி பார்த்தோம். கிட்டத்தட்ட அந்த அல்நதா மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து அங்கே உள்ள துபாயில் உள்ள பர்துபாய் வரையும் அலையாத இடமே கிடையாது துபாயில். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா வேலை கிடைக்காதுங்கிற பட்சத்தில் அங்கே எமிரேட்ஸ் ஜென்ரல் பெட்ரோலியம்னு ஒரு கம்பெனி இருக்குது, எம்பராத்துன்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு செலவு பண்ணுற மாதிரி 2 லட்ச ரூபா வீட்டுக்கு வந்தால் திட்டுவாங்களே. இப்போ என்ன பண்ணுன்னு தெரியல. அப்புறம் என்ன பண்ணேன், சரி கேரளாவில் போய் அந்த விசாவை மட்டும் மாற்றிட்டு வந்துருங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் கேரளா போனேன், போய் அட்டன் பண்ணிவிட்டு வந்தேன். பெட்ரோல் பம்பில் எனக்கு சூப்பர்வைசர் மேனேஜர் எல்லாம் கொடுக்கல, பெட்ரோல் பம்பில் பெட்ரோல் போடுற வேலை கொடுத்தாங்க. நான் வந்து டிகிரி இல்லாமல் +2 மட்டும் காட்டி அந்த வேலையில் ஜாயின் பண்ணேங்க. அப்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போது என் கூட ஜாயின் பண்ணவர் தான் அங்கே வந்து தினேஷ், நம்ம ஏரியாவுக்கு 10 பேர் இருப்பாங்க. அங்கே இன்னொரு தினேஷ் வேல்முருகன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜாயின் பண்ணாப்புல. அங்கே நண்பர் வாங்க சும்மா வாங்க நண்பா. ஏன்னா ஆக்சுவலி வந்து அப்போலேருந்து என் கூட ஜாயின் பண்ண பையன். எங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி இருக்குது, அப்படியே நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி வேலைக்கு போயிட்டோம், பெட்ரோல் பம்ப் வேலை. அம்மாட்டெலாம் சொல்லலை நான். அப்பா வந்து எங்கள் அப்பா எங்கள் ஹெட்மாஸ்டர் ஆக்சுவலி வாத்தியார். அதனால் எங்கள் அப்பாட்ட நான் சொல்லலை, எதுவுமே சொல்ல. போய் வேலை பார்க்க உள்ளே போகும்போது திடீர்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க. எப்படி வந்து கஸ்டமர் அட்டன் பண்ணணும், எப்படி இது பண்ணணும் அப்படின்லாம் ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. நாங்கள் எல்லாம் ட்ரைனிங்லாம் முடிச்சு வேலைக்கு போகிறோம். சரி கையில் ஒரு பவுச் கொடுத்து இது பண்ணாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்ச 25,000 பேர் 30,000 பேர் கஸ்டமர் அட்டன் பண்ணுவோம், பெட்ரோல் போகும். இதே கையால் நான் 25,000 பேருக்கு பெட்ரோல் போட்டிருக்கேன். அவங்க கண்ணாடியை தொடச்சிருக்கேன். எல்லாத்தையும் மீறி ஃபஸ்ட்டு ட்ரைனிங் போனப்போ திடீர்னு வந்து க்ளீன் த வாஷ்ரூம் அப்படின்ட்டாங்க. எனக்கு வாஷ்ரூம்னா சரி, நம்ம ஆக்சுவலாக அந்த உள்ளே போனால் அப்படியே க்ளீன் பண்ணிட்டு வந்தோம். நான் ஃபஸ்ட்டு 2-3 நாள் இவன்ட்ட வந்து நான் கேட்பேன் ரூமில், என்ன மட்டும் தான் சொல்லியிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்பேன், என்னையும் தான் அப்போ பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவான். ஸோ நான் இப்போ கஷ்டப்பட்டேன். அப்போ நாங்கள் உள்ள பேசிப்போம், உனக்கு என்னடா ஆசை, நான் டேரக்டர் ஆகிடும்டா அப்படின்னு. டேரக்டர் ஆகிடுனா அப்போ வந்து நிறையா படம். அப்போ கலவாணிலாம் ரிலீஸ். ஆக்சுவலி அங்கே கலவாணி ரிலீஸு நாங்கள் துபாயில் இது பண்ணோம்ல. அப்போனா விஜய் சேதுபதி அண்ணன் எல்லாம் வந்துட்டு இருக்கு தெரியுமா. அப்போ இப்போ விமலண்ணன் பீக். ஆக்சுவலி விமலண்ணன் வந்து நல்லா பீக்காக இருந்தா. அப்போ இப்போ அண்ணனோட லெவல் அப்போலேருந்து இப்போலேருந்து ஒரே லெவலில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து கரெக்டாக அப்படியே அது ஸ்டாண்டர்டாக இன்னை வரையும் சினிமாவில் இருக்கிறதுக்கு அவரோட யதார்த்தமும் அவரோட விஷயம் தான் காரணம். அவர் புகழ்றதுக்காக சொல்ல,
எங்களுக்கு அப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிப்போம். அண்ணன் யதார்த்தமாக சார் நடிக்கிறாரு, நம்ம ஊர் ஸ்கிரிப்ட் தஞ்சாவூர் அதே மாதிரி ஒரு கதை எழுதணும்லாம் சொல்லிட்டு இருப்பேன். இவன் இது இங்கே வந்து வேலை பார்த்து என்னடா பண்ண போகிறோம், நம்ம ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லி நான் என்ன பண்ணுவோம், பெட்ரோல் பம்பில் சம்பாதிக்கிறது போக சில காசுலாம் சும்மா சேர்த்து வைப்போம். அங்கேயே துபாயில் போயிட்டு ஹல்ஹத்தான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவோம். அங்கே மொதல் கேமரா சுஜித் தேவன் ஒருத்தவர் தான் எனக்கு ஃப்ரீயாக கேமராலாம் கொடுத்து நீ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறா அப்படி இப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணவர். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இதான் வாழ்க்கையா சரி அப்படியே போயிருமா அப்படின்னு யோசித்தோம். நீங்கள் நம்புறீங்களான்னு தெரியல, 3.25 லட்சம் பேர் வேலை பார்க்குறான் அந்த எமிரேட்ஸ் கம்பெனியில். அதில் 5 லெவல் இருக்குது. இப்போ நான் வேலையை விட்டு வரும்போது நான் 4வது லெவல் போனோம் நானும் இவனும். ஆக்சுவலி நான் வந்து ஸ்டார் ஆஃப் த இயர் வாங்கின ஒரே ஒரு தமிழன் நான் மட்டும்தாங்க. ஸ்டார் ஆஃப் த இயர் வெறும் 18 வருஷம் 20 வருஷம் வேலை பார்த்த எவனும் வாங்கினது கிடையாது. ஸ்டார் ஆஃப் த இயர்னால் பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு. எதுக்காக அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா பெட்ரோல் போட்டதுக்காக கொடுக்கல. பெட்ரோல் பம்பில் பெர்ஃப்யூம்ஸ் இருக்கும், பெட்ரோல் பம்பில் அந்த இது இருக்கும், எல்லாத்தையும் நான் விற்கணும். எனக்கு அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி அந்த ப்ரெஷர்லாம் ஹேண்டில் பண்ணி எனக்கு அந்த எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி அந்த திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுங்க மாதிரி உழைச்சாதான் நீ உனக்கு ஜெயிக்க முடியுங்கிற கண்டிஷன் தான். ஸோ நான் ஜெயித்தேன். அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஸ்டார் ஆஃப் தி இயர் வாங்கிட்டேன், எல்லோரும் பாராட்டினாங்க. எல்லாம் அங்கே நிறைய 156 நேஷ்னாலிட்டி, அவங்க எல்லாத்தையும் நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன். அப்போ இவனும் ஆக்சுவலி அங்கே ஒரு நல்ல பொசிஷனில் போனால் நாங்கள் எல்லாத்தையும் மீறி சினிமாவில் வந்து ஜெயிக்கணும்னு அவ்வளோ இவனோட இன்வெஸ்ட்மெண்ட்டு எனக்கு துபாயில் எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ண பசங்க எல்லாம் என்னை நம்பி இப்பவும் காசை போட்டுட்டு போயிட்டு போதில் அடுத்த படம் பார்த்துக்கலாம்டா, ஆனால் ஜெயிக்காமல் மட்டும் விட்டுறாதுடா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா எடுத்துருக்கோங்க, சூப்பராக எடுத்துருக்கோம் படம். நீங்கள் பாருங்கள், டிசம்பர் 12ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. நான் வந்து ஜெயிச்சுட்டு தோத்தாலும் நான் அடுத்து நான் படம் எடுப்பேன். ஏன்னா எனக்கு படம் எடுக்க பிடிக்கும், சரிங்களா? நான் தோத்தாலும் படம் எடுப்பேன், இந்த இது போனாலும் நான் படம் எடுப்பேன், அதெல்லாம் இல்லை. ஆனால் நான் படம் எடுப்பேங்க. ஏன்னா அந்த எல்லையத்தை எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கி நேஷ்னல் அவார்டு வாங்கி நீ என்ன பண்ண போகிற? உண்மையில நான் ஒன்றும் பண்ண போகிறது இல்லைங்க. எனக்கு ஆக்சுவலி அது மாதிரி என்னை நம்பி காசு போட்டவங்களுக்கு அந்த காசை நான் எடுத்து கொடுக்கணும். அப்போ தான் எனக்கு ப்ரொடக்ஷன் கிடைக்கும். என்னை நம்பி காசு போட்ட ஆளுங்களுக்கு காசு வரணுங்களுக்காக உங்கள்கிட்ட கெஞ்சினா நல்லபடியாக படத்தை எப்படியாச்சும் ப்ரொமோட் பண்ணி ஓட வைங்க. எங்களை மாதிரி என்ன மாதிரி நிறைய யங் ஜென்ரேஷன்ஸ் இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப உழைச்சிருக்கோம். என் பொண்ணுக்கும் இந்த படத்துக்கு ஒரே வயசுங்க. என் பொண்ணு இந்த பூஜை போடும்போது என் பொண்ணு என் ஒய்ஃப் மாதமாக இருந்தாங்க. அருண் ராகவி அவங்க பேர். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தால் அவளுக்கான டைமே ஸ்பெண்ட் பண்ணல. கல்யாணம் ஆகி இது வரையும் அவங்ககிட்ட ஒன்றா ஒரு மாதம் கூட அவங்ககிட்ட ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ தேங்க்யூ அருண் ராகவி. உங்கள் அம்மாவை மட்டும் தான் சொல்லுவீங்க, என்ன சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னேன். அதுக்காக சொல்ல, உண்மையாகவே நான் சொல்கிறேன். ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு. என் பொண்ணுக்கும் இந்த படத்துக்கு ஒரே வயசு. என் பொண்ணை நான் நல்லா வளர்க்கணும்னு நினைக்கணும். அதே மாதிரி தான் இந்த படத்தையும் நான் டெவலப் பண்ணி நல்லா கொண்டு வந்திருக்கேன். படத்தை மக்களாகிய நீங்கள் என் ப்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணணும். இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. டீட்டெயிலாக ரேகா மேம் என்கிட்ட என்கிட்ட சொன்னாங்க, அதே இப்போ நான் வைரல் ஆக்குறேன். நீங்கள் ஏதாச்சும் அழுதுருங்க சார். இல்லை நீங்கள் அழுதிட்டீங்கன்னா அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஷார்ட்ஸ் போட்டு அது பெருசாகிடுவாங்க, ஒன்று ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நாங்கள் இல்லை மேம் அழுகெல்லாம் வராது மேம் அப்படி. எனக்குமே அழுக வராதுங்க, நான் அழுததே கிடையாது. எங்கள் வீட்டில் அழுகே வராது எனக்கு, நான் பண்ணேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால இந்த இசை இப்போ தோணுச்சு எனக்கு, சரி இதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலைக்கு உண்மையாக இருந்தால் யார் எது சொன்னாலும் கேரே பண்ணாதீங்க. நான் உண்மையாக சொல்கிறேன். நான் வந்து என் ப்ரொடக்ஷனில் நான் தான் வந்து ஆர்டிஸ்ட் ரூம் புக் பண்ணி கொடுத்தேன், நான் தான் வந்து இது பண்ணேன். எங்கள் அம்மா சாப்பாடு பரிமாறினாங்க, எல்லாமே நாங்கள் பண்ணோம். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் 7 அக்கா தங்கச்சியோட பிறந்தாங்க. அவங்களாம் சொல்லுவாங்க என்கிட்ட, நான் கஷ்டப்பட்டேன் தான். இப்போ கூட எங்கள் அம்மாட்ட வாமா நல்ல ஹோட்டல் கூப்பிட்டு போனால், இல்லைடா இங்கே ஏதாவது பக்கத்தில் தள்ளுவண்டி கிடையாது பாருங்க, நல்லா இருக்கட்டும், டேஸ்ட்டாக இருக்கணும் ஆமாங்க. ஆக்சுவலாக அப்படி தான் இந்த வறுமையில் தான் வளர்த்தாங்க, நாங்கள் அப்படி தான் பண்ணோம். ஆனால் அதுக்கிட்ட எங்கள் அப்பாவும் அது மாதிரி போட்டு நான் பெருசாக அவங்களாம் சம்பாதிச்சல. அவர் ஆக்சுவலி வந்து நிறையா என்னால் மட்டும் இல்லை, அவரோட நிறையா இதனால பிஸ்னஸ் கிளாஸ்னால நிறையா வந்து கிரெடிட் ஆகிட்டார். அவருக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண முடியல. இந்த படம் ஜெயிச்சா தான் ஹெல்ப் பண்ண முடியுங்கிறது இல்லை. நான் அதுக்கும் ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா படத்தை வச்சு சம்பாதிக்கணும்னு நான் இல்லை, ஆனால் நான் படம் பண்ணிகிட்டே இருப்பேங்க. நான் என் உயிர் எவ்வளோ நாள் இருக்கோ அது வரையும் நான் படம் பண்ணிகிட்டே இருப்பேன், படத்தை கொண்டு வருவேன் நான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் கபீர் சார், பிகாஸ் ஆஃப் யூ சப்போர்ட். அவர் ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச் தமிழில் அவர் இப்போ தான் வராரு, எனக்காக வந்தார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே தேங்க்யூ. யாரையாவது விட்டு கொடுத்து பேசினா எல்லாம் மன்னிச்சிருங்க. ஓகே தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஆமாம் நானும் பேசுவேன் அப்படின்னு மூச்சு விடாமல் தம் கட்டி ஊர் நாட்டாமையில் ஆரம்பித்து மகள் மனைவி துபாய் வரைக்கும் போயிட்டு வந்துட்டார். ஸோ அவ்வளோது அடக்கி வச்சுருந்து இந்த மேடை அவருக்காண்டி இந்த மேடையை அழகாக பயன்படுத்திட்டார். தேங்க்யூ தினேஷ். அவர் வச்சுருந்துருக்காங்க. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். நல்ல எண்ணங்கள் இருந்தால் நல்ல செயல்கள் தானாகவே பெருகும் என்பது போல 15 வருட திரை போராட்டம், பாடகராக, விளம்பர பாடகராக, உருவாக்குபவராக, மனதில் அத்தனை ஆரோக்கியமான விஷயங்களையும் துவங்கிய இந்த இசை பயணம் இன்று இந்த மேடை இசையமைப்பாளராக கதவு திறந்து காத்திருக்கிறது. இசையமைப்பாளராக அறிமுகமாகும் உதய் பிரகாஷ் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம்.
ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்திருக்க ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், அதுக்கப்புறம் வந்து மேடையில் அமர்ந்திருக்கும் பெருமக்கள் எல்லாருக்கும், அண்ட் எங்களை மாதிரி கலைஞர்களை வளர்த்து வாழ வைக்கிற மக்கள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு வணக்கம். ஸோ இந்த மேடை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கனவு. ஸோ அக்கா முன்னாடி சொல்லிட்டாங்க, தம்பி சின்னதாக பேசுகிறேன்னு அடித்து வெளுத்துருவேன் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக பேச ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மேடை அப்படிங்கிறது வந்து எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கனவுங்க. ஸோ அது இவ்வளோ ஈஸியாலாம் வந்து எல்லாருக்கும் கிடச்சிடாது. ஏன்னா வந்து அதுக்கு கிட்டத்தட்ட சொன்னாங்க ஒரு 10 வருஷம் ஒரு கடின உழைப்பு இதுக்காக பின்னாடி இருந்திருக்கு. அந்த கடின உழைப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ் மேடை மேலே நிற்கும் போது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த திருப்தியில் தான் நான் இங்கே இருக்கேன். நான் 2-3 பேருக்கு மட்டும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நான் என்னோடய ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன் மேக்ஸிமம். ஃபஸ்ட்டு வந்து தேங்க்ஸ் வந்து என்னோடய அம்மாவுக்கு. ஏன் அப்படின்னா வந்து எங்கள் அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட். எனக்கு அப்பா அம்மா ஒன்றா இல்லை, கிட்டத்தட்ட 20 வருஷமாக. ஸோ நாட் சின்ன ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ். நாங்கள் வந்து ரொம்ப வறுமையான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். வறுமையான குடும்பம்னா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அந்த மாதிரி குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நாங்கள். அப்பாவும் இல்லை அப்படிங்கிறதுனால அம்மா மட்டும் தான் வேலைக்கு போய்ட்டு இருந்தாங்க. கம்ப்ளீட் குடும்பத்தோட செலவு எல்லாமே அம்மா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எங்களை படிக்க வைக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு நாங்கள் கண் முன்னாடி பார்த்தோம். ஏன்னா வந்து ஒரு சிங்கிள் விமனாக இந்த சொசைட்டியில் நிறைய எவ்வளோ ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்னோடய அம்மா நிறைய ஃபேஸ் பண்ணி தான் எங்களை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. படிச்சுட்டு ஒரு டைமில் வந்து நம்ம வேலைக்கு போவோம், சரி பையன் வளர்ந்துட்டான், அவன் நம்மளை காப்பாற்றிடுவான் அப்படின்னு ஒரு கட்டம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வந்து நினைக்கிற டைமில் தான் நான் அடுத்த குண்டை போய் போட்டேன். அம்மா நான் எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல, எனக்கு மியூசிக் தான் பிடிச்சிருக்கு. இது வந்து எனக்கு எத்தனை வருஷம் ஆகும், எவ்வளோ சீக்கிரம் வளருவேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு நாள் வளருவேம்மா, அது வரைக்கும் எனக்காக பார்த்துக்கிறியான்னு அன்றைக்கி சொன்னேன். ஸோ நான் சின்ன வயசுலேருந்து எப்படி எங்கள் அம்மாவுக்கு சம்பாரிச்சு போடலையோ இன்ன வரைக்கும் நான் சம்பாரிச்சு போடலைங்க. ஸோ இன்ன வரைக்கும் சம்பாரிச்சு போடல. ஆனால் அவங்க வந்து இப்போ அன்றைக்கி சொன்ன ஒரு வார்த்தை, உனக்கு அதுதான் சந்தோஷம் அப்படின்னா நீ போய் தாராளமாக பண்ணு, உனக்கு அம்மா சாகிற வரைக்கும் நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்ன வரைக்கும் அவங்க அப்படி தான் இருக்காங்க. ஸ்டில் ஷி இஸ் ஒர்க்கிங் விமன். அண்ட் அவங்க சொன்ன ஒரு விஷயம், உன் பணத்தை நான் எதிர்பார்த்துருக்க மாட்டேன், நான் சாகிற வரைக்கும் நான் தான் வந்து உழைப்பேன் அப்படின்ட்டு. ஸோ செகண்ட், தேங்க்யூம்மா, லவ் யூ. அண்ட் ரெண்டாவது தேங்க்ஸ் வந்து என்னோடய கூட பிறந்த தம்பிக்கு. என்னோட அவன் 5 வயசு சின்னவன். நம்ம அண்ணன் வளர்ந்துட்டான், அண்ணனை பார்த்து தான் தம்பி வந்து வளருவாங்க அப்படின்னு ஒரு கட்டம் இருக்கும் இல்லையா? நான் வந்து மியூசிக் தான் பண்ண போகிறேன், இதில் எப்படி சம்பாதிக்க போகிறோன்னு எனக்கு தெரியல, எவ்வளோ கஷ்டப்பட போகிறோன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட நானும் அவனை நிறைய பேசிக்க மாட்டோம். அண்ணன் தம்பிகளுக்குள்ளே ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும் இல்லையா, நிறைய பேசிக்க மாட்டோம், நிறைய இது பண்ணிக்க மாட்டோம். அவன் எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்கான், அண்ணன் அவன் என்ன கனவோ தேடுறதோ அதை நோக்கி ஓடட்டுமா, நான் வேலைக்கு போகிறேன், நான் வேலைக்கு போகிறேன், காலையில் வந்து காலேஜ் போவான், சாயந்தரம் ஃபுட் டெலிவரிக்கு போவான், அந்த காசை என் குடும்பத்துக்கு கொடுத்து என்னோடய இடத்த அவன் வந்து நிரப்புனான். ஹரி, லவ் யூடா. அண்ட் மூணாவது, சரி அம்மாவும் தம்பியும் வந்து பெற்றவங்க கூட பிறந்தவங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கல்யாணம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ என்னோடய ஒய்ஃப் ராகா, எல்லா ஒய்ஃப் தெரியும், இந்த மெஜாரிட்டி ஒய்ஃப் வந்து நீங்கள் ஏன் வேலைக்கு போகல, நீங்கள் ஏன் சம்பாதிக்கல அப்படின்னு நம்மளை நிறைய ப்ரெஷர் பண்ணுவாங்க இல்லையா? இன்ன வரைக்கும் எனக்கும் சேர்த்து அவள் தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம இதுக்கப்புறம் எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு தெரியாது, ஆனால் எல்லாமே அவங்களுக்கு தான். ஸோ இது வரைக்கும் அவள் காஸ்ட்டில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு நேரம் கூட என்னை வந்து ஃபீல் பண்ண வச்சதில்லை. ஏன்னா நேற்றுக்கு கூட எனக்கு பெட்ரோல் போட காசு இல்லை, பெட்ரோல் போட காசு இல்லை, என்னோட ஜிபே அவளே போய் நோட் பண்ணி பார்த்துட்டு, அவங்களே நோட் பண்ணி, அவளேன்னு சொல்கிறேன், அவங்களே நோட் பண்ணி பார்த்துட்டு சைலண்ட்டாக வந்து 3000 ரூபா அனுப்பி விட்டுட்டு, நான் அப்புறம் அடுத்த நாள் பார்க்கும்போது எனக்கு காசு வந்திருக்கு, ஏமா அந்த காசு வந்திருக்குன்னா வச்சுக்கோ, அவ்வளோ அதுக்கு மேலே இருக்காது அவங்க கிட்ட இருந்த அந்த ரெஸ்பான்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ராகா, லவ் யூ டி. அண்ட் இவங்க எல்லாருமே நமக்கு ரத்த சொந்தம், கூட பிறந்தவங்க, கல்யாணம் பண்ணவங்கன்றதை தாண்டி நம்மளோட கனவுகளுக்காக நம்ம உண்மையாக உழைச்சோன்னா நம்மளை சுற்றி நல்லவங்க மட்டும் தான் இருப்பாங்கன்னு ஒரு விஷயம் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கி அந்த மேடையிலேயும் அது அமைஞ்சிருக்கு, நான் அதை சீக்கிரமாக சொல்லிடுறேன். ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார், நீ என்னடா பண்ண போகிற, உன் கனவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து ஸ்டுடியோ வைக்கிற அளவுக்குலாம் நமக்கு வருமானமும் கிடையாது, வசதியும் கிடையாது. அப்போ உனக்கு என்ன பண்ணணும், அப்படியே உனக்கு என்ன பண்ணால் நீ லைஃப்பில் சீக்கிரமாக வளருவேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ஸ்டுடியோ வந்து வைக்கணும் அப்படின்னு. சரி ஸ்டுடியோ வைக்கணும்னா எவ்வளோ செலவாகும்? ஒரு 25 லட்சம் 26 லட்ச ரூபா ஆகும். 25 லட்சம் 26 லட்சம் உனக்கு வந்து அந்த காசை கொடுத்துட்டா, அந்த ஸ்டுடியோ வச்சு கொடுத்துட்டா நீ வளர்ந்துருவியா அப்படின்னா, நிஜமாக நான் முயற்சி பண்ணுறேன், அதுக்கான பலன் சீக்கிரமாக அடையும், நடக்கும் அப்படின்னு வந்து அவர்கிட்ட நான் சொன்னேன். ஸோ அன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த ஸ்டுடியோவில் தான், இந்த படமும் அந்த ஸ்டுடியோவில் தான் மியூசிக் பண்ணேன்.
பட்டிருக்கு. அந்த ஸ்டுடியோ பேர் பி கியூப் ஸ்டுடியோஸ், மடி பக்கத்தில் இருக்குது. அதை எனக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் என்னோட கம்பெனியோட CEO நாகேஸ்வர். ஸோ அவர் இங்கே தான் இருக்கார். நாங்கள் பாடறிவியம் படிக்கிறோம்னு ஒரு கம்பெனி இல்லை, ஒரு ஃபேமிலி நடத்துகிறோம். அந்த ஃபேமிலி எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக. நிறைய பேர் வெளியே நிற்கிறாங்க, உள்ளே வர முடியல அப்படின்றதுக்காக வெளியவும் நிற்கிறாங்க. தேங்க்யூண்ணா, லவ் யூண்ணா. அண்ட் பட் நாட் லீஸ்ட் தலைவன். ஸோ தலைவன் அப்படி ஏன் சொல்கிறேன்னா, ஒரு நல்ல லீடரால் மட்டும்தான் ஒரு நல்ல டேலண்ட்டை வெளியே கொண்டு வர முடியும். தம்பி நீ 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 வளரு விடா, நீ வளரு அப்படின்னு சொல்கிற ஒரு கை, தூக்கி விடுற ஒரு கை நமக்கு எப்போ கிடைக்குமோ அப்போ தான் நம்மளோட நீங்கள் எவ்வளோ டேலண்ட்டாக இருங்கங்க. நீங்கள் உலகத்தில் உங்களை மிஞ்சின டேலண்ட்டே இல்லைன்ற ஒரு விஷயம் இருந்தால் கூட உங்களுக்காக ஒருத்தர் கை தூக்கி விடணும் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு கை தூக்கி விட்டவர் தான் தலைவர் தினேஷ். ஸோ ஏன் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு மியூசிக் பண்ணும்போது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய படங்களுக்கு நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், அடிஷ்னல் மியூசிக் கம்போஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 40 படங்களுக்கு மேலே ப்ளேபேக் சிங்கராக பாடியிருக்கேன். அண்ட் நிறைய ரியாலிட்டி ஷோவில் ஃபைனலிஸ்ட்டாகவும் இருந்திருக்கேன், டைட்டில் வின்னராகவும் இருந்திருக்கேன். ஸோ அது வந்து சிங்கரோட கெரியர். மியூசிக் கெரியரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுக்கு முன்னாடி பெரிய அச்சீவ்மெண்ட்னு எதுவுமே கிடையாது. ஸோ தினேஷ் ப்ரோ சொல்லும்போது சொன்னார், எனக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னு விமலை நான் கேட்கவே இல்லை அப்படின்னு. விமலை நான் எப்படி வந்து தினேஷ் ப்ரோவை கேட்கலையோ அந்த மாதிரி தினேஷ் ப்ரோ என்கிட்ட கேட்கல. இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ண அப்படின்னு என்கிட்ட எதுவுமே கேட்கல. ஒரு நாள் ஒரு ஃபைன் டே கால் வந்தது. கால் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக தலைவா எங்கே இருக்கீங்க தலைவா, உங்களை நான் மீட் பண்ணுமே அப்படின்னாரு. நான் கூட அடுத்த படம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும், அந்த படத்தில் ஏதோ பாடுறதுக்கு தான் கூப்பிட்றாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு நான் உடனே கால் பண்ணி பேசினேன். நான் ஸ்டுடியோ வந்துடலாமா, ஸ்டுடியோ வாங்க தலைவா மீட் பண்ணலாம் அப்படின்னு. ஸ்டுடியோ வந்துட்டு நீ என்ன பண்ண, உன்னோட ப்ராஜெக்ட்ஸ் என்ன, உன்னோட ரெஃபரன்ஸ் என்ன, எதுவுமே கேட்கல. 7 ரீல் கையில் கொடுத்துட்டு மியூசிக் பண்ணுறேங்க தலைவா. அவ்வளோதான். அவர்கிட்டேருந்து வந்த ஒரே ஒரு விஷயம் அதுதான், 7 ரீலுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அண்ட் சொல்லும் போது ஒரு விஷயம் கூட சேர்ந்து சொன்னார், என்னை வந்து பிரவீன் தான் உங்ககிட்ட அனுப்பியிருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் பிரவீனை மென்ஷன் பண்ண நினைக்கிறேன். ஒரு நல்ல நண்பன் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் நான் நிஜமாக நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நண்பன் தான் எனக்கு பிரவீன். ஏன் அப்படின்னா அவன் இது வரைக்கும் பண்ண எல்லா படங்கள்லையுமே ஒரு ப்ளேபேக் சிங்கராக யூஸ் பண்ணியிருக்கான். மேதகு, ராக்கதன், தினேஷ் ப்ரோவோட முன்னாடி படம் ராக்கதனில் 4 பாட்டில் 3 பாட்டு நான் தான் பாடியிருக்கேன். ஸோ அது மூலயமா தான் நாங்கள் பழக்கமானோம். அந்த பழக்கத்தை உருவாக்கி கொடுத்தது பிரவீன். அவரோட மனசில் போய் அதை வந்து அவர் எண்ணத்தை விதைச்சிருக்கான் அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னார். இன்றைக்கி நம்மளோட இடையில அவன் இல்லை, இந்த நீங்கள் பார்த்த பாட்டு எல்லாமே வந்து கம்போஸ் பண்ணது பிரவீன் தான். அது வந்து கடைசியில் அதை மெருகேற்றின வேலை மட்டும்தான் எனக்கு. மற்றபடி பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கூல் ஃபுல்லாக நான் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். பிரவீன், எங்கே இருந்தாலும் நீ எங்களை பார்த்து சந்தோஷப்படுவேன்னு நான் நம்புகிறேன். ஒரு நண்பனாக நீ இங்கே இல்லைன்னு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பிரவீன் உன்னை. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு சில கேரக்டரை பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட கேரக்டர் வந்து நம்ம விமலண்ணன் கேரக்டரும் கபீர் சிங் சார் கேரக்டரும். அஃப்கோர்ஸ் வெரி ஹாண்டிங் வில்லன். அஃப்கோர்ஸ் நீங்கள் படம் பார்க்கும்போது பார்ப்பீங்க. யூ வில் டெஃபினெட்லி அந்த ஒரு விஷயத்தில் இந்த படம் உங்களை வந்து ஏமாற்றவே ஏமாற்றாது. மகாசேனா நாங்கள் எல்லாரும் நிறைய உழைச்சிருக்கோம் இந்த படத்துக்காக. டே அண்ட் நைட் தூங்காமல் சாப்பிடாமல், ஈவன் நேற்று நைட் வரைக்கும் அவ்வளோ உழைப்பு இந்த படத்துக்காக இருந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் தான் எங்களை மாதிரி ஆட்களை, வளர்ந்து வர ஆட்களை வந்து வளர்த்து விடணும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஜான் விஜய் அண்ணா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போது. ஒருத்தருக்கு ஒரு இண்டிவிஜுவல் தீம் ஒன்று இந்த படத்தில் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கான தீம்னு இருக்கும். அவங்க எங்கே வந்தாலும் அந்த தீம் இருக்கும். அந்த தீம் உங்களுக்கு கேட்டுட்டாலே அவங்க வரப்போகிறாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடச்சிரும். எல்லா தீமுமே அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக அமைஞ்சிருக்கு. எஸ்பெஷலி உங்கள் தீமும், நம்மளோட கபீர் சார் தீம் அண்ட் விமல் சார் தீம் எல்லாருமே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நான் இதுக்கு மேலே நான் பேசினா அக்கா பின்னாடி கழுத்து பிடிச்சி இழுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. இந்த படத்தை வந்து டிசம்பர் 12 அன்றைக்கி வந்து தேட்டரில் பாருங்கள். எங்கள் எல்லாருமே வந்து வளர்த்து விடுங்க. உங்களோட பிள்ளைங்க தான் நாங்கள். உங்ககிட்டயே நாங்கள் மறுபடியும் அடுத்த படமும் கொடுப்போம், உங்களை சந்தோஷமும் படுத்துவோம். நன்றி. நாடு கொல்லிமலை என்று காடுகளின் காட்சி அமைப்பு, மகாசேனாவாக அந்த யானையின் பங்களிப்பு என்று உலகை பார்க்கும் உன்னத உணர்வை காடும் மலையும் கதையை இயற்கையோடு காட்சிப்படுத்திய ஒளிப்பதிவாளர் திரு மனஸ் பாபு அவர்களை பேச அழைக்கிறோம். கூப்பிட மாட்டீங்கன்னு நினச்சேன். Good evening everyone. First of all I would like to thank my அம்மா and அப்பா. ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல இருக்க முடியாது. ஸோ அம்மா தேங்க்யூம்மா. அப்பா வந்து வர முடியல, பட் ஆனால் அப்பா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணுவார். என்னை பற்றி நினச்சிட்டே இருப்பார் எனக்கு தெரியும். நான் அப்பாவுக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ரெஸ் பீப்புளுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. ஏன்னா மகாசேனா ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க. இன்னமும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அதுக்காக உங்களை தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு சீஃப் கெஸ்ட். அண்ட்
நம்ம ஆக்டர்ஸ் சார் ரொம்ப தேங்க்யூ சார். என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சிங்க. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட்டை பார்க்குறப்போ நான் கேமரா வச்சுட்டு ஓடிடலாமா அப்படின்லாம் யோசித்தேன். ஏன்னா பயமாக இருந்துச்சு, என்ன பண்ண போகிறாங்க, எதாவது சொல்லிடுவாங்களோ, எதாவது தப்பு சொல்லிடுவாங்களோன்ட்டு. ஆனால் ஈச் அண்ட் எவ்ரி ஷாட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்னை வச்சுக்கிட்டாங்க. அண்ட் நான் சப்போஸ் எதாவது தப்பு பண்ணாலும், டெக்னிக்கலாக இஷ்யூ இருந்தாலும், இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம், பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட எஃபர்ட்டை கொடுத்துட்டே இருந்தாங்க. விமல் சார் வந்து எனக்கு இன்டர்காம்லாம் பேசுவார், தம்பி சில்லாரு பார்த்துக்கலாம் அப்படின்னுவார். சார் ரொம்ப தேங்க்யூ சார். மேம் சிஸ்ட்ரி மேம் வருவாங்க, எனக்கு பக்கத்தில் இருக்கும்போது பயமாக இருக்கும், டேய் என்னடா ஷாட் வச்சுருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து கூப்பிட்டு ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துருவா, வா எல்லாத்தையும் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக ஒரு ஃபுட்டேஜையும் செக் பண்ணி எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஸோ எனக்கு இவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இந்த படத்தை கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்க முடியாது. ஜான் விஜய் சார் ரொம்ப தேங்க்யூ சார். என்னென்னா ஜான் விஜய் சார் பற்றி சொல்லணும். நாங்கள் ஷூட் பண்ணிகிட்ருப்போம், ஏன்னா இந்த சைடு ஒரு சீன் போயிட்டுருக்கோம், அந்த சைடு ஒரு சீன் போயிட்டுருக்கோம். அண்ணன் பிஸியாக இருப்பார். ஜான் விஜய் சார் என்ன பண்ணுவார், டக்குன்னு வந்துட்டு டேய் மனாசு கேமரா எடுத்துட்டு வாடா, வா நம்ம எடுப்போம், வா நீ வா, ரெடி ரோலிங் அப்படின்னு அவர் பாட்டு ஆரம்பிச்சிருவார். சார் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுப்பார். எனக்கு அவ்வளோ பெரிய எஃபோர்ட் இல்லாமல் ரொம்ப ஈஸியான கொண்டு போக வச்சார். அதுக்காக தேங்க்யூ. அண்ட் இந்த ஃபிலிம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப ஈஸி இல்லைங்க, ரொம்ப டஃப்பான இது. ஏன்னா ஹில் ஸ்டேஷன்னாலே தெரியும் உங்களுக்கு, நிறைய கிளைமேட் சேஞ்சஸ் இருக்கும், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். திடீர்னு அண்ணன் சொன்ன மாதிரி அந்த எலிஃபெண்ட் வந்துடும், நாங்கள் போகிற இடத்துல அந்த லைட் ஈஸியாக வைக்க முடியாது. நான் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி இந்த அளவுக்கு விஷுவல் கொடுக்க முடிஞ்சதுக்கு காரணம் என்னென்னா எங்கள் டீம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து சினிமாட்டோகிராஃபிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்ரீகாந்த் ரொம்ப தேங்க்யூ ஸ்ரீநாத். அவன்லாம் வந்து நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அவன்கிட்ட, டேய் போய் லைட் வேடா அப்படின்னு சொன்னால் ஓகே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டான், என்ன சீனுன்னு கேட்க மாட்டான், ஓகே அவ்வளோதான். ஸோ நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்யூ. அண்ட் தினேஷ் அண்ணா வந்து அவர் டைரக்டர் மட்டும் இல்லை, அவர் ஒரு நல்ல ஆக்டர். நான் ஃபஸ்ட்டு படத்தில் அவர் நல்லா நடித்தார், இதை சொல்லணும். ஏன்னா ரொம்ப அழகாக நடிப்பார். ஸோ அதுவும் நெக்ஸ்ட் படத்தில் நான் எதிர்பார்க்குறேன்னா நீங்கள் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் முக்கியமாக என் அண்ணனை பற்றி சொல்லணுன்னா, அண்ணனும் நானும் கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸாக பழகியிருக்கோம், 8 இயர்ஸாக இருக்கும். அவர் வந்து எப்படின்னா 100% இல்லை 200% நம்புவார் என்னை வந்து சீன் பார்க்க மாட்டார், மீன்ஸ் ஷார்ட்டை பார்க்க மாட்டார். சம்டைம்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே மனாஸ் உனக்கு ஓகேவா, உனக்கு ஓகே இல்லை, நீ சாட்டிஸ்ஃபைட் இல்லை போதும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு என் மேலே நம்பிக்கை வச்சுருக்காரு. அதை கண்டிப்பாக காப்பாற்றுவேன்னு, அடுத்த படத்துலையும் இன்னும் அதிகமாக காப்பாற்றுவேன். ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். இது பக்கா தேட்டர் மெட்டீரியல். கண்டிப்பாக எல்லோரும் தேட்டர் போய் பார்க்கணும். தேட்டரில் போய் பார்க்குறப்ப அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை நான் 100% அஷ்யூர் பண்ணி சொல்கிறேன். ஓகே அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஒரு மில்க் மேடு சாப்பிட்ட மாதிரி அவ்வளோ ஒரு ஸ்வீட்டாக இருக்குது. பிங்க் மேக்ஸ் ஹாப்பி அப்படின்னு சொல்கிற மாதிரி பிரிட்டி பிங்க்கில் வந்திருக்கக்கூடிய மஹிமா குப்தா அவர்களை பேச அழைக்கிறோம். ப்ளீஸ் வியூவர்ஸ். Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். I'm very excited to part of Mahasena. Why are you laughing? Very happy for you. Thank you. So again I will start because I will forget everything. So I'm very excited to part of Mahasena as a Ganga. This is my first Tamil debut film. But the way Dinesh sir presented me, that is so good. I'm so happy and I love Tamil. I really want to work here, so I'm just hoping, finger crossed, soon I will get next project or once this film will be released. So I'm very excited for the audience also. Go and meet 12 December, Ganga. Thank you so much. Ma'am, come. Okay, sorry. One more line. Sorry, I forgot. It's okay. I'm very nervous, but I'm trying to be confident. I would like to thank all my team. They supported me a lot.
Kabir sir, Bimal sir, Shrishti. Now you all guys are talking in Tamil and I'm not able to understand Tamil. So Shrishti was explaining me, translating me. Okay, John Vijay sir is saying this. Bimal is saying this. She's so cute, so cute. And thank you, John Vijay sir. He's also so good. So thank you entire team. Thank you so much for having me here. और अगर मुझसे कुछ गलती हो गई होगी तो मुझे माफ़ करना. Thank you. தேங்க்யூ. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் பெண்ணிலவின் அழகாய் வெண்ணிலவாய் வெட்கம் கொள்ளும் சுபாங்கி ஜா அவர்களை பேச அழைக்கிறோம். Hi, Vanakkam, Namaste. And I played a role called Maithili in this movie, which I'm very proud to be playing, by the way. And first, நான் சொல்லிடுறேன், என் தமிழ் அவ்வளோ நல்லா இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன், ஆனால் பை சான்ஸ் இஃப் ஐ ஸ்பீக் சம்திங் ராங் ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க இப்போவே. And so first, let me start with thanking the director first, obviously. பிகாஸ் ஆஸ் ஹீ செட் முன்னாடி வந்துட்டு ஐ திங்க் 2 வருஷம் முன்னாடி நாங்கள் மீட் பண்ணோம் ராக்கதன் மூவியில். அண்ட் ஹீ saw me and he was like, ஏன் நீங்கள் நடிக்க மாட்டேறீங்க, நல்லா தானே இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்ட்டுனா, இல்லை சார் நானும் ட்ரை பண்ணி தான் சார் இருக்கேன், இந்த ஃபீல்டில் எல்லோரும் ட்ரை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அண்ட் தென் ஹி கேவ் மீ ஒன் வேர்ட் சேயிங் தட் நான் அடுத்த படம் பண்ண போகிறேன், நான் ஒர்க் பண்ணுவோம் சுபாங்கி அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அண்ட் ஐ வாஸ் லைக் த சேம் திங், எல்லா டேரக்டர் சொல்கிற ஒரு விஷயம் அதை தான், ஒரு ஹோப் எல்லாமே கொடுப்பாங்க. அந்த ஹோப் எங்களுக்கும் இருக்கும் தான். பீங் அன் ஆக்டர் அண்ட் பீங் அ நியூ கமர், ஹேவிங் அ ஹோப் இஸ் அ வெரி பிக் திங் ஃபார் அஸ். ஸோ I didn't like trust, obviously, because being in this media, it's like, you know, you've had a lot of heartbreaks and stuff. But then random ஒரு நாள், which I didn't expect, he gave me a call. Thank you, sir. So he was like, he gave me a call saying that இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, நீ பண்ணுற, இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது, இந்த டேட்ஸ் 20 days வேணும், இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அண்ட் ஐ வாஸ் லைக், ஹி டிடன்ட் ஒரு வாட்டி கூட என்கிட்ட வந்து நீ பண்ணுறியா, உனக்கு ஓகேவா, இதை கேட்கல, இது நீ பண்ணுற நான் சொன்னேன். ஸோ ஐ ரெஸ்பெக்ட் அ பர்சன் ஹூ கீப் அப் த வேர்ட்ஸ் அ லாட் அண்ட் ஹீஸ் அ வேர்ட் ஆஃப் ஆனர் அண்ட் I'm really grateful for him. Yes, we've had our ups and downs as a director and an artist. Yes, that's a normal thing. But then he's never just been a director to me. He's been a motivator. He's been a supporter. And he's the reason I think I believed myself as an actor also. So thank you so much. And the whole team, I'm like on my cloud 9. Literally, because working with these actors has always been a childhood dream for me, and standing in the stage with the people, I've seen them on TV and your national television and stuff, and then standing on the same stage and working under them is like a biggest privilege I've got. And thank you so much to the casting team. Thank you so much. It was so much fun working with you guys. And last but not the least, I'm very இது நான் தமிழில் பேசுவேன், அது கஷ்டமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. எனக்கு இன்றைக்கி ரொம்ப பெருமையாக இருக்குது, என் அம்மா இன்றைக்கி இங்கே இருக்காங்கன்னு. அண்ட் லாஸ்ட் இயர் சேம் ஆடியோ லான்ச்சுக்கு சார் இருந்தாங்க அண்ட் ஹி கேவ் திஸ் வேர்ட். அண்ட் ஹியர் சேம் மூவி, சேம் டைரக்டர், ஐ எம் ஹியர் வித் மை மாம், சீயிங் மீ ஸ்டாண்டிங் ஹியர், ஹூஸ் பீன் அ great supporter. She's a single parent, by the way. And sending me to this field is a very big thing for her, and it's a very, very big thing. And they're not my friends, they're literally my family who are sitting there. And I have everybody in the room I love the most. And I'm so happy, I'm so grateful. And every media, நீங்கள் எல்லாரும் இந்த படம் பார்க்குறீங்க, it's literally made with heart. I'm not even kidding. Each and everybody here has given their 200% also, I would say, because there was one place where we shoot, and the leech சொல்லுவாங்கள்ல, தமிழில் எனக்கு தெரியாது, ஸோ எங்கள் லாங்குவேஜில் லீச் தான் சொல்லுவோம். ஸோ அது கால் வச்சாலே அவ்வளோ இருந்துச்சு, ரத்தம் வருது எல்லாருக்கும். பட் nobody actually gave a thing about it, and they were like, okay, let's do it. And so hard work was too much, and I'm really happy, and thank you so much. Thank you. And please give lots of love, please. Thank you.
இப்போ கத்துனவங்க எல்லாம் லவ் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் தானே? தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். அழகை தாண்டி வந்து விழும் சிருஷ்டிக்கு கன்னத்தில் ஒரு திருஷ்டி. அடுத்ததாக நாம் பேச கவனிக்க வைத்த மனிதர். சாதனைகளின் சரித்திரத்தில் இதயத்தை தொடும் சாதனை இவர்களுடையது. அழைக்கிறோம் கராத்தே முத்துக்குமார் சார் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். கண்டிப்பாக சில வார்த்தைகள் தான் பேச முடியும். ஏன்னா எனக்கு முன்னாடியே ஜான் விஜய் சார் வந்து எல்லாத்தையும் ஈர்த்துட்டார். இயல்பாக இது நான் எப்போதும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். எந்த ஒரு இது இப்போ புதிய தலைமுறை போன்ற தொலைக்காட்சிகள் என்ன டிபேட்டு கலைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேச நினைக்கிறத எல்லாமே பேசிடுவாங்க. அப்போ போய் நம்ம மைக் எடுத்து என்னத்தை பேசுகிறது, நம்ம வந்து ஒரு டைட்டில் ரெடி பண்ணி வச்சுருப்போம், நம்ம ஏதாச்சும் பேசணும். ஏன்னா ரொம்ப பேசினாலும் மக்கள் விரும்புறதில்ல. ஆனால் நான் சில விஷயங்களில் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும்னு நினைப்பேன். இப்போ உதாரணத்துக்கு தினேஷ் கலைச்செல்வன் அப்படின்னோடனே டக்குன்னு நம்ம ஒரு வழக்கறிஞனா நான் அடிக்கடி அதை பதிவு செஞ்சுக்கணும்ல. நான் யார் நீங்கள் இருக்க நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா எனக்கும் படத்துக்கும் தான் சம்மந்தம் இல்லையே தவிர எனக்கும் கதைக்கும் பல சம்பந்தங்கள் உண்டு. அதை நான் அப்புறம் சொல்கிறேன், சரியா? அதாவது தினேஷ் கலைச்செல்வன் அப்படிங்கும்போது எப்போவுமே இனிமேல் தினேஷை வந்து வெறும் தினேஷ்னு கூப்பிடுவாங்க. கலை என்றால் கலை, அதான் சினிமா. செல்வன்டா அதன் பிள்ளை. அதனால் கலைச்செல்வன் தினேஷ் கலைச்செல்வன்னே கூப்பிடுங்க, அது நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இது மாதிரிலாம் யோசிக்கணும் உட்காந்து. அப்புறம் மகாசேனா, யாரும் சொல்லாத விஷயங்களை சொல்லணும். மகாசேனா என்றால் மிகப்பெரிய படை. அதாவது கடவுள் முருகன் வந்து அந்த கதாபாத்திரம் அந்த பழைய இதிகாசங்களில் இந்த பேரை அடிக்கடி கேட்டிருப்போம். இப்படியெல்லாம் சொல்லுவோன்னு சொன்னால், ஆனால் இந்த படத்தோட கதாநாயகியை பற்றி ஒரு வார்த்தை சொன்னுங்க. பெட்லவர்னா உலகத்தில் யானையை பெட்லவராக ஏற்றுக்கிட்ட ஒரே கதாநாயகியை நான் இங்கே தான் பார்த்தேன் ஒன்று. அண்ட் விமல் சாருக்கும் திருச்சிக்கும் நிறையா தொடர்பு. கரெக்டாக திருச்சியில் இங்கேருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்களா? ஏன் ராவணன் சிலம்பம் நம்ம டீம் வந்திருக்கோம் இங்கே. அதனால் விமல் சாரை வந்து எனக்கு பர்சனலாகவே நிறையா தெரியும். ஆனால் அறிமுகம் நிறையா ஆனதில்லை. ஏன்னா என் கூட இருக்க எல்லா பசங்களும் விமல் சார் கூட தான் இருப்பாங்க. அண்டு நிறையா சொல்லி நான் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. சுருக்கமாக சொல்லுறேன். வாழ்க்கையில் அந்த சார் சொன்னார், ஆக்சுவலி ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு கூட்டம், மிகப்பெரிய எமோஷ்னலான ஒரு இது இருந்துச்சுன்னா இந்த பதிவு கண்டிப்பாக சொல்லலாம். நான் கோத்தகிரியில் என் மகளின் பிறந்தநாளை முடித்து விட்டு நான் ஒரு எமோஷ்னலான ஒரு ஸ்டேஜில் அந்த ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்கி வரேன். நடு ரோட்டில் பிடிச்சாரு டைரக்டர். என்ன உண்மையிலே நடு ரோட்டில் தான் பிடிச்சாரு. நம்ம வந்து ஒரு பெரிய வழக்கறிஞராக நிறையா நல்ல விஷயங்கள் செஞ்சுருப்போம். ஆனால் அப்படியும் நான் தனியாக ரோட்டில் போவேனான்னா அது இயல்பாக நடக்க முடியாத காரியம் தான் திருச்சியில். ஆனால் அந்த இடத்துல பிடிச்சி என்னை இன்வைட் பண்ணும்போது நான் என் வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் நல்லதுக்காக அழைச்சார். அதனால தான் எனக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னார். மற்றபடி எனக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தம் இருக்குது. நானும் ஒரு ப்ரொடியூசர் தான். பிற்காலத்தில் மிகப்பெரிய திரைப்படங்கள் எடுக்கப்படும். அது இதே திரைத்துறையும் அதை பார்ப்பாங்க. அதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு இன்னும் ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது. அண்ணா வாய்ப்பானு அதே மாதிரி எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்குது. சேனல் மீடியா பீப்புள்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு வணக்கம். இந்த சினிமா மீடியா இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் நிறைய யூடியூப்பில் உங்களோட சேனல்ஸ்லாம் நிறையா பார்க்குறோம். என்றைக்குமே நெகட்டிவிட்டியை மட்டும் நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் சொல்லலை. அதனால் என்கிட்ட யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க. நாங்கள் பொதுவாக பார்க்குறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் பேசினா, ஆனால் மஹிமா மேம் பேசும்போது கேமராலாம் ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு. இது சும்மா நான் பார்த்ததை சொல்கிறேன். நான் உங்களுக்கு எதிராக தான் உட்காந்தேன், யாரையும் குறை சொல்லணும் இல்லை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நகரங்களில் வந்து நிறைய மெடிக்கல் ஷாப் இருக்கும், அங்கே கூட்டங்கள் இருக்கு. டாஸ்மாகில் கூட்டங்கள் நிறையா இருக்கும். அதனால் சமூக வலைதளங்களில் இந்த திரைப்படத்தின் உண்மையான விஷயங்களை, இங்கேருந்து எழுச்சியான எமோஷனான விஷயங்களை சோஷியல் மீடியாலையும் சேனல்ஸ்லேயும் அப்படியே போடணும். பொதுவாக நிறையா தவறான விஷயங்கள் இன்றைக்கி சமூக வலைதளங்களில், என்னோடய சமூக வலைதளங்கள் வந்து பார்த்திங்கனாலும் சொல்லியிருப்பேன். நான் இப்போ ரீசெண்டாக சொல்லியிருப்பேன், என்னோடய பேஜ் கராட்டே முத்துக்குமான்னு இருக்கும், போட்டு பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அதில் சொல்லியிருப்பேன், சமூக வலைதளங்களில் நிறையா வன்மமான விஷயங்கள் பரவுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். நல்ல விஷயங்களையும் பரப்பலாம், லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக வரும். அதே மாதிரி மகாசேனா கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி பெறும். ஏனென்றால் அதில் இருக்கும் உணர்ச்சியும் உணர்வும் நாம் அனைத்தும் புரிஞ்சுக்கணும். இந்த நிகழ்ச்சிக்கு என் கூட வந்த தம்பி நவீன், நான் நிறைய பேரை சொல்லலை, அண்ணே ஆல்பர்ட் அண்ணன் நானும் நிறையா ஃபங்க்ஷனில் நானும் ஆல்பர்ட் அண்ணன் மட்டும்தான் ஜோடி. எங்களுக்கு வேறு யாருமே ஜோடி கிடையாது. எனக்கு 5 முறை ஜோடியாக இருந்த ஆல்பர்ட் ஜோன்சனுக்கும் அண்ட் ப்ரொடியூசர் மேம் சுமதி மேம் அண்டு நிறைய பேரை சொல்லலாங்க. கேமராமேன் உண்மையிலே கஷ்டம் தாங்க. அந்த மூவி நான் பார்த்தப்போ நான் கொஞ்ச நேரம் எனக்கு அந்த ட்ரெய்லர் போட்டு காட்டினாங்களே, திருச்சியில் வந்து ஒரு தடவை அந்த நம்ம ராவணன் சிலம்பம் குழுவுக்கு வந்து நான் சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன். அப்போ நான் பார்க்கும்போது இன்றைக்கி நான் பார்க்குறதுக்கும் அது ஒரு நிறையா டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. நம்மளை ஈர்க்குது பாருங்கள், அதான் உண்மை. அதான் கலையின் செல்வன்
நம்மளை ஈர்க்கிறது உண்மை. அவ்வளோ எல்லாத்தோட கஷ்டத்தையும் சொல்லிட்டாங்க. நிறைய பேர் சொல்லும்போது கூட நான் எங்கள் அம்மாவோட வரலன்னு சொன்னாங்க. ஆனால் அதே டைலாக் நானும் சொன்னேன் அங்கே உட்காந்து அந்த குட்டி பாப்பாட்ட, நானும் எங்கள் அம்மாவோட வராமல் போயிட்டேன் அப்படின்னு. அதனால் நல்ல விஷயங்களை பகிர்ந்து இந்த மாதிரி மகாசேனா போன்ற நல்ல படங்களை, நல்ல இயக்குனர்கள், நல்ல நடிகர்கள், நீங்கள் அந்த யார் மனசுலையும் ஒரு நானும் நிறையா நிகழ்ச்சிகள் போயிருக்கேன். எனக்கும் நிகழ்ச்சி எதுவும் புதிதெல்லாம் இல்லை. எனக்கு மேடைகளும் புதியதல்ல, நிகழ்ச்சிகளும் புதியதல்ல, நல்ல மனிதர்களும் புதியதல்ல. ஆனால் புதிய மனிதர்களை சந்திக்கும் போது நமக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாதிரி நேரத்தில் தான் தம்பி தினேஷ் கலைச்செல்வன் என்னை சந்தித்தார். நல்ல மனிதனின் நல்ல படம். இன்றைக்கி பெரிய பெரிய நடிகர்கள் நடித்து ஓடணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ பெரிய நடிகர்கள் நடித்து 2 நாள் திரையரங்குகளில் ஓடாத படங்களையும் நம்ம பார்த்துட்டோம்ல. ஆனால் நல்ல படம் கண்டிப்பாக ஓடும். இது ஒரு நல்ல திரைப்படம். அண்ணன் வால்யூம் 1 வேறு போட்டிருக்காரு, வால்யூம் 2வும் வரும். அது வேறு லெவலில் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதையும் நான் பார்த்துட்டேன். வால்யூம் 1 இன்னொரு பாட்டு இருக்கு, இருக்குது, செகண்ட் பார்ட் இருக்குது, அதை சொல்லலை. எப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 விஷயம் யாரும் சொல்லாத விஷயத்த சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம் சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் மகாசேனா படத்தில் அல்லியாக நடித்த சின்ன புள்ளி இலக்கியா அவர்களை பேச அழைக்கிறோம். அப்படியே இருங்கம்மா, மைக் அங்கே வரும். எந்திரிச்சுக்கிறேன். First, I'll thank the heroes of the film, that is the technician team. Thank you so much. Then என்னோட டேரக்டர் அண்ட் என்னோட co-actors like விமல் சார், சிருஷ்டி மேம் அண்ட் மஹிமா மேம், சுபாங்கி மேம், எவ்ரி அண்ட் நோ ஐ டென்ட் மென்ஷன், டோன்ட் டேக் இட். எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நான் கொஞ்சம் சுட்டித்தனமாக நிறைய தவறுகள் செஞ்சுருந்தாலும் அதை மன்னிச்சு என்னை திருத்தி ஏற்றுக்கிட்டதுக்கு ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு யூ ஆல். And it is such a great pleasure to work with these legends of cinema. Thank you so much for giving me such an opportunity. And I would like to thank my mother, who is a supportive for me. Srishti ma'am, she is such a great character. I would definitely like to mention her. She is such a sweet person. She's not like how you see. She's very sweet. அவங்க அவ்வளோ லைக் இனிமையான பர்சன். அண்ட் விமல் சார், மை காட், நத்திங் டு சே அபவுட் ஹிம். ஹீஸ் லைக் அன்டிஃபைன்ட் திங். அண்ட் லைக் டேரக்டர் சார், சார் தேங்க்யூ ஸோ மச். நான் நிறைய தப்பு செஞ்சுருக்கேன். அதை பொறுமையாக நிதானமாக சொல்லி கொடுத்து என்னை டெவலப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஐ வுட் லைக் ஸ்டில் try to work in my next films with you guys. I'm so very pleasure to work you guys. Thank you so much. All over. Yeah. Thank you for giving me such an opportunity. And it will be theatrical movie. நீங்க கண்டிப்பா தியேட்டருக்கு போனா you will see every sort of emotions. And கண்டிப்பா 12th December போய் பாருங்க. You will come, எப்படி போனீங்களோ அதை விட அதிகமாக சாட்டிஸ்ஃபைடாக வெளியே வருவீங்கன்னு I'll be assured of it. Thank you so much. சச் ஸ்வீட் ஸ்பீச். இதுக்கு மேலே எப்படி சொல்கிறது? தேங்க்யூ. அடுத்ததான் பார்த்த பழகிய இடங்களிலெல்லாம் பசங்க மீனாட்சி சுந்தரம் அப்படியே நிற்கிறார். வார்த்தைகள் இல்லாமல் வானம் வாழ்த்த காலத்தால் அழியாத காவிய படைப்பான களவாணி படம் முதல் கேடி பில்லா, தேசிங்கு ராஜா, மஞ்சப்பை என்று இயல்பான எளிய நடிப்பில் வாகை சூடிய படங்கள் பல. விமல் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த மாப்பிள்ளை சிங்கம். சின்ன சிரிப்பில் பழகும் நட்பில் கொடுக்கும் படைப்பாளி. தமிழ் சினிமா உங்களை ஒரு நாள் தூக்கி கொண்டாடும். தமிழ் சினிமாவில் எப்போதும் 3 எழுத்துக்கு பெருமை உண்டு. எம்ஜிஆர், ரஜினி, கமல், தனு, சிம்பு, விஜய் வரிசையில் விமல் வெற்றிகரமாக வாழ்க்கை துவைக்கிட, திரைப்பயணம் உங்களுக்கான இடத்தை அமைத்து கொடுத்திட மகாசேனா வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் விமல். பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஷார்ட்டாக முடிச்சிருங்க அப்படின்ட்டாங்க. ஓகே, ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் பேசி ஆகணும். இந்த படத்தில் வழக்கமாக சொல்லுவாங்க, நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ லான்ச் போயிருந்தேன். இந்த ஊருக்காரங்கெல்லாம் படம் எடுத்தால் அவனோட சொந்தக்காரன், அப்பா, அம்மா, மாமா, மச்சான் எல்லோரும் வந்துடுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஒரு சத்தம் கேட்டுச்சு. யார் சொன்னான்னு தெரியாது. இந்த சூரரை போடுற படம் தான் ஞாபகம் வரும். எப்படியாவது ஜெயிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரன் எல்லாருமே ஒரு 50, 100, 1000, 2000 சொல்லி கொடுத்து அவனை ஜெயிக்க வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த படம் ஆக்சுவலாக. ஆமாம், வந்திருக்கிற சொந்தக்காரங்க தான், வந்திருக்கிறது எல்லாமே ஊருக்காரங்க தான். எஸ், ஊருக்காரன் தான் படம் எடுத்தான். ஜெயிச்சிருவோம்
ஒரு நம்பிக்கையில் தான் ஒட்டு மொத்தமாக ஆளால் எவ்வளோ முடியுமோ சேர்ந்து கொடுத்து தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நாங்களும் சாப்பாடு சரியில்லைனா குறை சொல்லலை, கேரவன் கொடுக்கலன்னா குறை சொல்லலை, இவ்வளோ தூரம் யூனிட்டு நடக்க வைக்கிறாங்க குறை சொல்லலை. ஆனால் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நாங்கள் இதை ஒரு குடும்பமாக நினச்சி பண்ணோம். இதை நீங்கள் எப்படியாவது வெற்றி பெற வச்சுருங்கன்றது தான் நான் கேட்குறேன். ஆக்சுவலாக கூப்பிட்றது எதுக்காக, அம்மா நான் ஒரு படம் எடுத்துருக்கேம்மா, அண்ணே வானே நான் இந்த படத்தில் இத்தனை வருஷம் பண்ணேன். ஆக்சுவலாக நான் இந்த டெக்னீஷியன்ஸ் அவ்வளோ பேரையும் பாராட்டணும். நாங்களாம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிடுவோம், எப்படியோ எங்களுக்காக சேவை செய்கிறதுக்காகவே இந்த ஏடிஸ் இருக்காங்க உண்மையாகவே. ஆனால் இது வேணுமா அது வேணுமா எல்லாத்தையும் கேட்டு செஞ்சதுக்கு அந்த ஏடிஎஸ்க்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அவங்க நான் ஒன்றும் சம்பளம் கொடுக்கல, என் சம்பளம் வாங்கலை. ஆனால் நான் உழைக்கிறது நான் வந்திருக்கேன். ஆனால் அவனுங்க என்ன வாங்கினானுங்களே தெரியலையே, ஏன் இவ்வளோ உழைச்சானுங்க, ஏன் எனக்காக உழைச்சானுங்க இல்லை. அந்த ஏடிஸ்க்கு இந்த மேடை கூட கிடைக்கல, இதில் ஒரு பேர் கூட வர போகிறது. ஆனால் அந்த ஏடிகளோட உழைப்புலாம் நான் வந்து பாராட்டுறேன். அண்டு இதில் ரொம்ப முக்கியமான சொல்லலாமா சார், கண்டிப்பாக டைரக்டர் சார் எல்லாருமே பாராட்டியிருப்பீங்க. நான் டைரக்டர் கூட சேர்ந்து உழைச்ச பவித்ரன் சாரை, பவித்ரனை வந்து உண்மையிலேயே மறக்கவே மாட்டேன். நான் சில சமயம்லாம் கோவப்பட்டிருக்கேன், திட்டியிருக்கேன், அதுக்கெல்லாம் நான் இந்த மேடையில் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நம்ம சியான் நவீன், ஹரி. ஸோ கொஞ்சம் முன்னாடி வாங்க, உங்கள் முகத்தையும் காட்டலாம் வாங்க, கொஞ்சம் சட்டுன்னு வாங்க. ஓகே, பெல் அடிச்சிட்டாங்க பாருங்கள். ஸோ பவித்ரனெல்லாம் வந்து ரொம்ப கடுமையாக திட்டியிருக்கேன், இந்த இடத்துல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ இதுதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா நம்மளை எந்த விதத்துலையும் ரத்த பந்தம் கிடையாது, எந்த விதத்துலையும் நான் வந்து இவங்களுக்கு எதுவும் கொடுத்துடல. ஆனால் எனக்காக உழைச்ச அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். இந்த திரைப்படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். டிசம்பர் 12 கண்டிப்பாக மறக்க முடியாத நாளாக இருக்கும் தமிழகத்தில் பிறந்திருந்தீங்கன்னா. ஏன்னா அது ரஜினி 5 டே, சூப்பர் ஸ்டாரோட பிறந்தநாள் அன்னைக்கு நம்மளோட திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். வாழ்த்துக்கள். மகாசேனா படத்தினோட ட்ரெய்லர் ஆடியோ லான்ச் வெளியிட போது இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் யாரும் கீழே இருந்தீங்கன்னா அப்படியே ஸ்டேஜுக்கு வாங்க. இந்த ட்ரைபல் டீம் ஃபோன்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். ஃபோன் மொபைல் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், பின்னாடி கேமரா எடுத்துட்டோம்.